பட் இது கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கானது கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் வேண்டாம், எந்த ஆடியன்ஸ் பார்க்கலாம்? நான் எனக்கு குடும்ப குட்டிகள்லாம் கிடையாது, எந்த ஆடியன்ஸ் பார்க்கலாம்? இன்னைக்கு தியேட்டருக்கு போகிற ஜென்சி கிட்ஸு அடிப்படை அரசியல். இதில் என்ன அடிப்படை அரசியல் சொல்லியிருக்காங்க? சரி, கம்யூனிசம்ங்கிறது அடிப்படை அரசியலுக்குள்ள வருது. கம்யூனிசம்ங்கிறது ஒரு பார்ட்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி வாதியார் பேரிச்சல் என்னமோ 3 hours செமினார் கிளாஸு ஒரு கிளாஸ்க்கு போன மாதிரி தான் இருந்தது. அடக்குனா அடங்கி போவாதா எடுத்து அடி அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்லேயே எடுப்பாங்க. அதுதான் கரெக்டுங்கிற மாதிரியே சில டேரக்டர்ஸ் படம் எடுக்கிறாங்க. கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை எடுத்து அவர் உள்ள வச்சுட்டு படம் பார்க்கும்போது ஃப்ளாட்டாக என்ன தெரியுமா இருந்துச்சு, மலையர் மம்புட்டியான் படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாருமே இந்த படம் பார்க்க வருவாங்க அப்படின்னு தப்பான ஒரு முன்னுதாரணமாக தான் நான் இதை பார்க்குறேன். பெருசாக எனக்கு ஃபீல் ஆகவே இல்லை. என்னென்னா அந்த டயலாக்ஸ் சில இடங்களில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் ஏன் தேவை அப்படின்னு இந்த மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி தான் புஷ்பா மாதிரியான 1500 கோடி படங்கள். ஸோ எனக்கு வந்து இது ஒரு முழுமையான திரைப்படமாக படுது. சாதிய அரசியலும் பேசுது, அரசியல் சாதியும் பேசுது, அரசியலையும் பேசுது. ஒடுக்குமுறையில் இருக்கிறவங்க ஒரு அதிகாரத்துக்கு வரும்போது அவங்க மற்றவங்களையும் எப்படி ஒடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் முழுமையாக பேசுறதுனால நான் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 8-10 படம் பார்த்துட்டேன். காட்டை காப்பாற்றுற தலைவன் ஹீரோவாக இருப்பான், இல்லை அங்கே இருக்கிற கெட்டவனை அழிக்க வர போலீஸ்காரன் ஹீரோவாக இருப்பான். ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் நம்ம, ஃபஸ்ட் பார்ட்டை வந்து மாதிரி செகண்ட் பார்ட்டை நம்ம நினச்சிட்டோம், இது வேற ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப உள்ளே போயிட்டேன். இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கு ஏற்கனவே ஏஆர் முருகதாஸ் ஒரு லைனில் சொல்லிட்டார் கம்யூனிசம்னா என்னன்னு. இது வந்து கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்காங்க முழு படத்துலையும். இந்த இடதுசாரி வலதுசாரிக்கான ஒரு விளக்கம் அவர் கிஷோர் கொடுக்கறது எனக்கே தெரியாது. இந்த கருத்தை நான் யூடியூப்பில் வந்து நான் அதை பார்த்துருந்தாலும் தெரிஞ்சுக்கிறேன். இதுக்காக நான் தனியாக போய் உட்காந்து இந்த படத்தை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதில் வந்து அவர் எல்லா விஷயங்களுமே பேசியிருக்காரு. ஒரு ஒடுக்கப்பட்டவன் வந்து பொருளாதார ரீதியாகவோ சாதி ரீதியாகவோ எப்படி வேணாலும் ஒடுக்கப்பட்டிருக்கலாம். அவன் மேலெலும்பி வந்து ஜெயிக்கிறதா படம் முடிஞ்சிடும். வேறு ஏதோ ஒரு இயக்குனர் இதே மாதிரி ஒரு கண்டென்ட் வச்சு படம் எடுத்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி என்ன தெரியுமா அதோடைய கமெண்ட்ஸ் வந்துருந்துருக்கும், கருத்து சொல்லியே இது பண்ணுறாங்கப்பா, இது கம்யூனிசத்துக்கு பற்றி பேசுகிறாங்கப்பா. ஸோ இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னால அவருக்கு எவ்வளோ அறிவு இருக்குது தெரியுமா, எவ்வளோ நாலேஜ் இருக்குது தெரியுமா, எவ்வளோ பெரிய அரசியல் பேசியிருக்காரு தெரியுமா. எங்கள் பொண்டாட்டிலாம் பத்தினியும் அவங்க கண்ணுக்கு தான் அந்த இது சாமி தெரிவாருன்னு தெரியுமா, அந்த மாதிரி தான் இது இருக்குது. அந்த படம் எப்போ கம்யூனிசம்னு போக ஆரம்பிச்சதோ, எப்போ அரசியல்னு போக ஆரம்பிச்சதோ அப்போலேருந்து அது ரிட்டன் பேக் டு சேம். எனக்கு சினிமாவில் இன்ஃபர்மேஷன் இருக்கட்டும், அரசியல் இருக்கட்டும், எதை வேணா இருக்கட்டும், ஆனால் எனக்கு சினிமாவாக இருக்கணும். இவ்வளோ பெரிய டயலாக்ஸ் எல்லாத்துலேயுமே பேசினதே திரும்ப 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 பேசிகிட்டே இருக்கும்போது உனக்கு நான் புரிய வச்சுட்டுங்கும்போது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் திரும்ப திரும்ப சொல்லும்போது எனக்கு வந்து மைண்டில் அப்செட் ஆகுது. வெற்றிமாறனை பிடிச்சி வர்றவங்க எல்லாருமே ஜென்சி கிட்ஸ் தான். நான் இதை திணிப்புன்னு சொல்ல மாட்டேன், அரசியல் படம். இன்றைய காலகட்டத்துக்கு இந்த அரசியல் படம் தேவையான ஒன்று. ஏன்னா அவங்களுக்கு வேறு எப்படி தான் அவங்க கற்றுப்பாங்க. இந்த வெற்றிமாறன் பெரிய ஆளுன்றீங்கல்ல, ஒரு அவ்வளோ அரசியல் பேசுகிறாருங்கிறீங்கல்ல, இதெல்லாம் பார்க்க மாட்டாருங்களே. ஒரு சாதாரணமாக நம்ம கமர்ஷியல் படம் ஈஸியாக கடந்து போகிற படத்தில் ஒருத்தரால் தைரியமாக அந்த டயலாகை பேச முடியுது. நான் எஸ்சி அப்படின்னு ஒரு டயலாகை வச்சு அதை எல்லாரையும் பார்க்க வைக்க முடியுது. எங்கே திரும்பினாலும் ஜாதி படம் தான். ஸ்கிரிப்ட் எழுதும்போது என்ன எழுதிருந்தாங்கன்னா, அம்பேத்கர் ஃபோட்டோ போட்டுக்கோ, பெரியார் ஃபோட்டோ போட்டுக்கோ, ஜாதி ஒடுக்குமுறை போட்டுக்கோ, மாட்டுக்கறி போட்டுக்கோ, பேசுனா கார்பரேட் போட்டுக்கோ. ஆனால் படத்தை விற்கிறது கார்பரேட்டுக்கு. திணிக்கப்படுதா இங்கே வந்து அரசியலுங்கிறது ஃபியூ இயர்ஸாக? பராசக்தி ஒரு அரசியல் திணிப்பு படம் தான். அதை எந்த மாதிரி திணிக்கிறாங்க அப்படின்றது இருக்குது. ஆனால் இதில் கொஞ்சம் திணிப்பு இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அதை பற்றி அதை நிறையா பேசுகிறதுனால. அந்த ஒட்டுமொத்த படமும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் முடிச்சுட்டு வரும்போது அந்த படத்துக்கு வந்த மிகப்பெரிய கைத்தட்டல் லாஸ்ட்டாக ஏக்கம்பை வெற்றிமாறன் போடும்போது வந்த கைத்தட்டல் தான். இது வெற்றிமாறன் படம் தான் பார்க்குறோமா, இல்லை யாராவது வேறு டேரக்டர்ஸ் படம் பார்க்குறோமா அப்படிங்கிற ஃபீல் எனக்கு வந்துச்சு. என்ன இவர் சொன்ன மாதிரி 2K கிட்ஸ்க்கு இதுக்கு நாலேஜே இருந்திருக்காது. எப்படி சாட்டர்டே சண்டே அவன் பிறந்ததுலேருந்து லீவில் தான் இருக்கான். நான் இதை தான் சொல்ல வரேன். அதை திணிக்கிறல்ல, அது முடியல. என்னால் குற்றவாளியை ரசிக்கும்படி படம் எடுக்க முடிஞ்ச ஒரு டேரக்டர் இருக்குது உலகத்தில். எனக்கு சரி, என்னோட மக்கள் எனக்கா போடுறான், எனக்கா உயிர் விட்டான்னு ஒருத்தனை பற்றி சொல்கிற, ஒரு இனத்தை பற்றி சொல்கிறேன்னா அது எனக்கு பிடிக்கும்படி ஏன் நீ பண்ணல? பிஎம்ஆர் பேங்கெட் ஏசி ஹால் சென்னை சிட்டியோட ஹார்ட்டான வடபழனியில் அமைஞ்சிருக்கு. வடபழனி முருகன் கோவில் அண்ட் வடபழனி மெட்ரோலேருந்து ஜஸ்ட் 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம பிஎம்ஆர் பேங்கெட் ஹாலில் 200 மெம்பர்ஸ்க்கான அகாமடேஷனும் டைனிங் ஹாலும் அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் டிஃபால்ட் ஸ்டேஜும் ஃப்ரீயாக தராங்க. பர்த்டே ஈவெண்ட்ஸ், ஃபேர்வெல் பார்ட்டி, வெட்டிங் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு எல்லா ஈவெண்ட்டுமே நீங்கள் நம்ம பிஎம்ஆர் ஹாலில் கண்டக்ட் பண்ணிக்கலாம். பிஎம்ஆர் குரூப்ஸ் A to Z சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கேட்ரிங், டெக்கரேஷன், ஃபோட்டோகிராஃபி, பிரைடல் மேக்கப்பும் ஆஃபர் பண்ணுறாங்க. பிஎம்ஆர் பார்க் ரெசிடென்சி அப்படின்னு மல்டிபிள் ரூம்ஸும் பக்கத்துலேயே அகாமடேஷனுக்கும் வச்சுருக்காங்க. கால் மேலே கால் போட்டு ஈவெண்ட்டுக்கு மட்டும் வாங்க, பாக்கியெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு பெஸ்ட் பட்ஜெட்டில் சென்னையில் கொடுக்கறது நம்ம பிஎம்ஆர் தாங்க. கால் 9841947989.
சனிக்கிழமை ஆச்சுன்னா எப்படி எல்லாரும் பெருமாள் கோவிலுக்கு ஓடி போய் நிற்கிற ஒரு கும்பல் மாதிரி வெள்ளிக்கிழமை ஆனால் முதல்ல சினிமா தேட்டரில் போகிற ஒரு 5 பேர் உட்காந்துட்டு இந்த வருஷத்தோட மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் ஒரு பொலிட்டிக்கலி ட்ரிவன் ஃபிலிமை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஒருத்தவங்களுக்கு என்னென்ன ஒப்பீனியன் இருந்துச்சு இந்த படத்தை பற்றி அப்படிங்கிறத பேசலாம். ஒரு டிஸ்கஷனாக அவங்கவுங்க ஒப்பீனியனை மட்டும் வைக்க போகிறோம் இங்கே. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விடுதலை 2. ஸோ குமரேசனோட ஒரு நரேஷனில் ஆரம்பிக்கிற இந்த ஒரு கதை அதுக்குள்ள பார்த்துட்டீங்க ரைட் இல்லை உங்கள் டீம்லேருந்து ஓகே உங்கள் டேக் டீம்லேருந்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இது நமக்கு தெரியும் குமரேசனோட கதை தான். அதில் வந்து வாத்தியார்னு ஒரு கேரக்டர் வருது. அந்த வாத்தியாரை பற்றி இந்த பாட்டில் வந்து நிறையா பேசியிருக்காங்க. உங்களுக்கு பர்சனலாக விடுதலை 2 எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? சரி, கம்பேரிட்டிவாக தான் பேச வேண்டியது இருக்குது. என்னென்னா இப்போது விடுதலை 1 இருக்கு இல்லையா, விடுதலை 1 வந்து ஒரு கதையை சொல்லுது. என்ன கதைனா, சூரி முருகேசன் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் வந்து போலீஸ் குமரேசன்கிற கேரக்டர் வந்து அந்த ஊருக்கு வேலைக்கு வர்றாரு. அப்போ ஒரு அந்த ட்ரெயின் பிளாஸ்ட்டில் பார்க்குறாரு, செக் பண்ணுறாங்க. அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் அங்கே யாரெல்லாம் இருக்காங்களோ அரெஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய கொடுமைப்படுத்துகிறாங்க. அவர் மூலமாக அந்த கதை சொல்ல வர்றாரு. அந்த கதை சொல்லும்போது ஒரு லேடியை வந்து அவங்க பார்க்குறாங்க, அவருக்கு ஒரு காதல் வருது. அந்த ஒரு பெண்ணை வந்து மானவங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது ஏற்றுக்க முடியாமல் அவர் வந்து அன்பால் இருக்கிற ஒருத்தவர், அந்த இடத்துல நேர்மைக்கு கட்டுப்பட்ட ஒருத்தவர், அவர் யாருன்னு தெரியும் காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக இருக்கிற ஒருத்தர், ஒரு சாதாரண கான்செப்டில் ஒரு டிரைவர் வந்து அவரை வந்து பிடிச்சிட்டான் அப்படின்னும் போது நமக்கு ஆஹா அப்படின்னு கைதட்டுற மாதிரி இருந்துச்சு. இந்த ரமணா படத்தில் சிபிஐ விஷயம் ஒரு 4 பேர் உட்காந்து நம்மளை மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அடப்பாவிகளா இப்போ தான் இதையும் கண்டுபிடிச்சிருக்கீங்களான்னு தெரியுமா, அது மாதிரி இவங்கெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன இது என்ன வாத்தியார் யார் என்ன இது நமக்கு என்னன்னே தெரியாது. இந்த சைடு ஒரு கதை போய்கிட்டே இருக்கும், அது பாட்டுக்கு போகும். அங்கே போய் நின்னும் போது பிடிச்சிட்டாரா அப்படின்னும் போது வா சூப்பர் அப்படின்னு நம்ம கைதட்டுறோம் இல்லையா. இப்போ யாரா அந்த வாத்தியார், கட்டப்பா வந்து இந்த பாகுபலியை கட்டப்பா கொண்டான்ற மாதிரி யாரா அந்த வாத்தியார்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு போய் உட்காரும்போது, இந்த வாத்தியாரை வந்து நான் எங்கே தெரியுமா, கரிமேடு கருவாயின்னு கேப்டன் விஜயகாந்த் படம். ஸோ அந்த படத்தில் வந்து ஒரு ரைஸ் மில் ஓனர், அங்கே ஒரு நடக்கிற ஒரு தொழிலாளர் புரட்சி, அதுக்கப்புறம் அவர் வந்து பெரிய நக்சல் பாரியாக மாறுவார். இது ஒரு பக்கம். அப்படியே கொஞ்சம் இன்னும் முன்னாடி போயிட்டு இருந்துச்சு மலையூர் மம்பட்டியான், அது பிரசாந்த் படத்தில். அந்த படத்தில் போய்னா ஒரு பண்ணையார், கவுண்ட் பண்ணியே தான் அதில் ஒரு இல்லை. இந்த மாதிரி பண்ணையார் பிரச்சனை வந்துட்டு அவர் மம்பட்டியான் வந்து ஊருக்குள்ளே போவார், அதில் ஒரு காதல், அதில் போலீஸ்காரன் பிடிக்கும், அந்த ஒரு கதை. இது மாதிரி பன்னெடுங்காலங்களாக நம்ம நிறைய கதைகளை வந்து பார்த்துட்டோம். இந்த அதர்மம்னு ஒரு படம், முரளியும் நாசர் நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து இந்த சந்தன மர கட்டை வந்து அரசியல்வாதிகள் பண்ணுவாங்க. அப்புறம் நாசர் கொலை பண்ணதுனால வேறு வழியே இல்லாமல் இன்னொருத்தர் வருவார், அது வந்து கிஷோர் கதை. இப்படி நம்ம நிறைய கதைகளை இதை பார்த்துட்டோம். இந்த பார்த்த கதைகளையே வந்து திருப்பி வெற்றிமாறன் வந்துட்டு முதல்ல வந்து ஆஃப் பாயில் போட்டார், இப்போ ஃபுல் பாயில் போட்டிருக்காரு. சரி, அதை போட்டு கொடுத்துட்டு நமக்கு வந்து இது வந்து வாத்தியாரோட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து கொஞ்சம் கோட்டிங் கொடுக்கணும் இல்லையா. இப்போ சுகர் கோட்டிங் கொடுத்தோம்னா ஏற்றுக்க மாட்டாங்க, அதனால் வந்து பெப்பர் கோட்டிங் கொஞ்சம் அதிகமாக கொடுப்போம்னு சொல்லிட்டு கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை எடுத்து அவர் உள்ள வச்சுட்டார். இப்போ கம்யூனிசம்ங்கிற ஒரு பாடத்தை உள்ளே வச்சுட்டு அந்த பாடத்துக்கு அப்புறம் மற்ற விஷயங்களை பற்றியெல்லாம் பேசியிருக்காரு. இதில் வந்து இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காரு இல்லையா. எனக்கு படம் பார்க்கும்போது ஃப்ளாட்டாக என்ன தெரியுமா இருந்துச்சு, மலையர் மம்பட்டியான் படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தை சொல்கிறதுக்கு நான் வெற்றிமாறன் படத்தை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் ஒரு கதையை சொல்கிறார், அந்த கதையில் வந்து வித்தியாசத்தை நான் எதிர்பார்க்க போகிறது. ஒரு வாழ்வியல் இருக்கும், அந்த வாழ்வியலை தாண்டி ஒடுக்குமுறை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஏதாவது ஒரு சாதி அமைப்பு இல்லை ஏதாவது ஒரு ஒடுக்குமுறை அப்படி இருக்கும். இவர் பல விஷயங்களை பற்றி பேசுகிறாரு, நான் எதை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம். அதே மாதிரி நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாலும் கடைசியில் வாத்தியார் இப்படி தானே உருவாயிட்டான், இப்படி உருவானதை தான் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டேன், அப்புறம் நான் திருப்பி அந்த வாத்தியார் உருவானதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வந்துச்சு. அதனால் எனக்கு வந்து அது பெருசாக எதுலையும் கனெக்ட் ஆகலாம், பெருசாக உடன்பாடு இல்லை. ரெண்டாவது, வெற்றிமாறன் வந்து கௌதம் மேனன் கிடையாது, வாய்ஸ் ஓவர்லேயே படத்தை எடுக்கிறது. படம் முடிச்சு ஒரு வாய்ஸ் ஓவர்லேயே போகுது. இவர் அவ்வளோ தத்துவம் சொல்கிறாருல்ல, அவ்வளோ கருத்து சொல்கிறார் இல்லையா. இந்த கருத்தை நான் யூடியூப்பில் வந்து தியாகராஜன் ஒருத்தர் கம்யூனிஸ்ட் ஒருத்தர் பெரிய ஆள் இருக்கார், அவரோட வீடியோ பார்த்தீங்கன்னா மூலதனத்தை பற்றி 5 மணி நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பார். நான் அதை பார்த்ததுனால தெரிஞ்சுக்கிறேன். இதுக்காக நான் தனியாக போய் உட்காந்து இந்த படத்தை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது என்னென்னா, இவர் வந்து நிறைய வந்து ப்ரீச் பண்ணிவிட்டு நிறைய ப்ரீச்சிங்கு, அதே மாதிரி இந்த மாதிரி டோனில் தான் இந்த கதை வருதுங்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவான சீனு. வெற்றிமாறன் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டிக்காக எல்லாருமே இந்த படம் பார்க்க வருவாங்க அப்படின்னு ஒரு தப்பான ஒரு முன்னுதாரணமாக தான் நான் இதை பார்க்குறேன். ஒருவேளை இந்த இடத்துல வெற்றிமாறன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இயக்குனர் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு இயக்குனர் இதே மாதிரி ஒரு கண்டென்ட் வச்சு படம் எடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி என்ன தெரியுமா அதோடைய கமெண்ட்ஸ் வந்துருந்துருக்கும், கருத்து சொல்லியே இது பண்ணுறாங்கப்பா, இது கம்யூனிஸ்டத்தை பற்றி பேசுகிறாங்கப்பா, இந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் எல்லாமே போகுமே தவிர அந்த டேரக்டர் யாருங்கிறது கவனிக்கப்பட்டிருக்க மாட்டேன்.
ஸோ இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னால அவருக்கு எவ்வளோ அறிவு இருக்குது தெரியுமா, எவ்வளோ நாலேஜ் இருக்குது தெரியுமா, எவ்வளோ பெரிய அரசியல் பேசியிருக்காரு தெரியுமா அப்படின்னு நம்ம புலங்காங்கி தான் வந்து பேச வேண்டியது இருக்குது. இது எப்படி தெரியுமா இருக்குது, இந்த ஒரு படத்தில் வடிவேலு ஏதோ ஒரு இடத்துல வந்து எவங்க பொண்டாட்டிலாம் பத்தினியும் அவங்க கண்ணுக்கு தான் அந்த இது சாமி தெரிவாருன்னு தெரியுமா, அந்த மாதிரி தான் இது இருக்குது. ஸோ இதுக்கு மேலே அதில் ஒன்றும் சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. சரி முடிச்சு விட்டாரு எல்லா இல்ல அவர் பேசுனது வந்து எனக்கு நிறைய பாயிண்ட் கிடைச்சிது. அதனால தான் சாரை வந்து ஃபர்ஸ்ட் பேச வச்சது. ஸோ அவர் பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டார். பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் அந்த கண்டினியூட்டி எல்லாமே சொல்லிட்டாரு. ஸோ இந்த நரேட்டிவ் ஸ்டைல் வந்து வெற்றிக்கு அவர் சொன்ன மாதிரி அவர் ஜிவிஎம் கிடையாது, இந்த ப்ரீச்சிங் மெத்தடாலஜி. அண்டு அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு வாத்தியார் அப்படிங்கிற டேக்லைன் கொடுத்தாரு. ஸோ நான் கதை தான் உங்களுக்கு கிளாஸ் தான் எடுக்க போகிறேன், ரெடி ஆகிக்கங்கடா, ஒரு பொலிட்டிக்கல் கிளாஸ் தான் அது அப்படின்ட்டு. அதை தாண்டி வந்து அந்த விஷயம் எப்படி உங்களுக்கு? இல்லை அதுதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வாத்தியார் பேர் வச்சதில் என்னமோ 3 hours செமினார் கிளாஸு ஒரு கிளாஸ்க்கு போன மாதிரி தான் இருந்தது. இங்கே ஏன் எனக்கு வெற்றிமாறன் மூவிஸ் எல்லாமே எனக்கு பிடிக்கும் ஓகேவா, எதுலேயுமே எனக்கு மற்ற டேரக்டர்ஸ் ஓகேவா, அந்த மற்ற டேரக்டர்ஸும் இவருக்கும் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா இவரும் நிறைய அந்த அடக்குமுறை பற்றிலாம் எடுப்பார். ஒரு வேறு சில டேரக்டர்ஸும் எடுக்கிறவங்க எடுக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து எப்படின்னா அடக்குனா அடங்கி போவாத எடுத்து அடி அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்லேயே எடுப்பாங்க. அதுதான் கரெக்டுங்கிற மாதிரியே சில டேரக்டர்ஸ் படம் எடுக்கிறாங்க. பட் இவர் வந்து அடித்தா கூட அந்த வைலன்ஸ் எடுக்கும்போது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே ஒரு பாசிட்டிவ் நோட்டாகவும் சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லா விஷயத்துலையும் எல்லா கேரக்டரும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஏன் பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா அந்த சூரிய கேரக்டர். ஏன்னா சூரியை வந்து நம்ம வந்து பெரிய ஹீரோவாக பார்க்கல, சும்மா சின்ன ஒரு கேரக்டர் தான். அந்த ரோலை அவர் பண்ணும்போது அது ஒரு டிரைவராக பார்க்கும்போது அவன் வந்து ஒரு எழுச்சி வந்து இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக, அதாவது அவன் இருக்கிற சிஸ்டத்துக்கு அகெயின்ஸ்டாக வேலை செய்கிறான். பட் அங்கே தான் அவனை ஒரு ட்ரிகர் ஆகுது அந்த இதுவே, அவனை அந்த வாத்தியார் கேரக்டர் பிடிக்க ட்ரிகர் ஆகுது, அவனுடைய பிடிச்ச பொண்ணு இதாகுது அப்படிங்கும்போது. ஸோ நமக்கு வந்து ஒரு ஹீரோயிட்டிக்காக நம்ம பார்க்கும்போது, ஆனால் எல்லா படத்துலையும் ஹீரோயிசமாக பார்க்க முடியாது. இங்கே ஏன் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு பார்க்கும்போது விஜய் சேதுபதி எனக்கு ஆல்ரெடி ஒரு ஹீரோவாக மைண்டில் செட் ஆயாச்சு. அது இல்லாமல் அந்த படத்துலேயே வந்து தெரிஞ்சு போச்சு வாத்தியாருக்கு ஒரு பெரிய ஆள் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அந்த படத்தோட எண்டிலேயே வந்து இதனால தான் இருக்கணும் ஒரு ப்ரெடிக்டபிளும் நமக்கு மைண்டில் வந்துருச்சு. அதனால வந்து எனக்கு உள்ளே போகும்போது அந்த மூவியில் வந்து பெருசாக எனக்கு ஃபீல் ஆகவே இல்லை. என்னென்னா அந்த டயலாக்ஸ் சில இடங்களில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அதை தாண்டி யூஸ்வலாக வெற்றிமாறன் மூவிஸில் ஷார்ப் டயலாக்ஸ் இருக்கும். படத்தில் வந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே இருக்கும். அந்த ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளேல டயலாக்ஸில் மைல்டாக இருக்கும், அந்த ஷார்ப்பாக இருக்கும். ஆனால் அது மெசேஜ் வந்து அப்படியே ஸ்லோவாக அப்படியே கதையோடு கொண்டு போவார். இந்த படத்தில் அப்படி எடுக்காமல் ஸ்டோரி எதுவும் சம்மந்தம் இல்லை, ஸ்க்ரீன் பிளே எதுவும் சம்மந்தம் இல்லை, அந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்காக மட்டுமே இந்த படத்தை எடுத்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக டயலாக்ஸ் வந்து இவ்வளோ பெரிய டயலாக்ஸ் எல்லாத்துலேயுமே பேசினதே திரும்ப 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 பேசிகிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் எனக்கு புரிய வச்சுட்டேன். உனக்கு நான் புரிய வச்சுட்டுங்கும்போது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் திரும்ப திரும்ப சொல்லும்போது எனக்கு வந்து மைண்டில் அப்செட் ஆகுது. ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது சலிச்சு போயிடுச்சு எனக்கு. அதுதான் இது வரைக்கும் ஏன் வெற்றிமாறன் இவ்வளோ டைலாக்ஸ் வச்சார், எனக்கு தெரிஞ்சு அதிகமான டைலாக்ஸ் எழுது இந்த படத்துக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவே வந்து எனக்கு வந்து பெரிய டிஃபெக்ட். ஆனால் 2-3 இடங்களில் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த முடி வெட்டினதுக்கு காரணம் சொல்கிறதோ இல்லை லாஸ்ட்டில் வந்து அந்த செத்ததுக்கு அப்புறமா வர அந்த டைலாகாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பாராட்ட வேண்டிய டைலாக்ஸு. ஆனால் இந்த இடத்துல ஸ்கோப்புன்னு பார்க்கும்போது நிறைய கேரக்டர்ஸை வந்து அப்படியே பாதி பாதியாக விட்டுட்டு ஒன்லி விஜய் சேது மட்டும் இது பண்ணி கொண்டு போகும்போது அது வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அந்த ட்ராவல் டைமே வந்து நமக்கு ரொம்ப லாங் ஜேர்னி மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஆஸ் யூஷுவல் எல்லோரும் சொன்ன மாதிரி எடிட்லேயும் வாய்ஸ் ஓவர்லேயும் வந்து எனக்கு படம் ஒன்றவே இல்லை. எனக்கு இது வெற்றிமாறன் படம் தான் பார்க்குறோமா இல்லை யாராவது வேறு ஏதாவது டேரக்டர்ஸ் படம் பார்க்குறோமா அப்படிங்கிற ஃபீல் எனக்கு வந்துச்சு. ஏன்னா தியேட்டரில் வந்து ஏதாவது ஏன்னா ஃபர்ஸ்ட் டே பார்க்க போகிறோம் நம்ம. ஃபர்ஸ்ட் டே சம்டைம்ஸ்னாவும் நமக்கு ஆடியோ மேட்ச் ஆகாது, அந்த இஷ்யூ டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குது தியேட்டர் சைடில் பிரச்சனையா அப்படின்னு. ஏன்னா வெற்றிமாறன் மூவியில் நம்ம அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் பார்க்கும்போது தியேட்டரில் பிரச்சனையாக இருக்குமோ அங்கே ஒரு டவுட் வந்துடுச்சு. அந்தளவுக்கு எனக்கு மிஸ் ஆகும்போது எனக்கு என்னடா ஒரு வருத்தம் ஆயிடுச்சு. வெற்றிமாறன் மூவியாக அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஃபுல்ஃபில்லாக பார்க்கும்போது எனக்கு சீன்ஸாக நல்லா இருந்துச்சே தவிர ஒரு என்டையர் மூவியாக வெளில வரும்போது சம படம் பார்த்தோம்டா. இந்த அசுரன்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு டைலாக் தான் சொல்லுவார், நம்மக்கிட்ட எதுவாக இருந்தாலும் புனிடுவாங்க ஆனால் படிப்பு மட்டும்தான் அப்படின்னு. அந்த மாதிரி இதில் ஏதாவது ஒன்று வந்து ஒரு அரசியல் பேசுகிறாங்க, வலதுசாரி இடதுசாரின்னு ஆரம்பிக்கிறாரு, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தா கூட மக்களுக்கு ரீச் ஆயிருக்கும். அது அப்படியே போயிடுச்சு. அப்புறம் அந்த கம்யூனிஸ்ட் கேரக்டரை காட்டுறாங்க, அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக போகுது. அப்புறம் அப்படியே கட் ஆச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா எடிட்டு இன்ட்ரா கட்டில் பார்த்தீங்கன்னா நாளின்னு இருப்பது சம்மந்தம் மேலே திரும்ப அந்த குழந்தையர். அப்போ புரியவில்லை எங்கடா வருது யாரா வர்றாரு அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனே உடம்பு விட்டு நிற்கிறாரு. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. பார்ஷியலாக எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ கம் டு விஜயன் பிரதர். முதல்ல ஆழமாக போகிறதுக்கு முன்னாடி மேலோட்டமாக பார்த்தா இந்த படம் ஏன் தேவை அப்படின்னு. இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறது வந்து மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு தான். அது இல்லாமல் உங்களுக்கு பிடி பீரியட்னு ஒன்று இருக்குது, கல்ச்சரல்னு ஒன்று இருக்குது.
இந்த மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி தான் புஷ்பா மாதிரியான 1500 கோடி படங்கள். அது இருந்தால் தான் தேட்டர் ஓடும், தேட்டரை ரெனோவேட் பண்ண முடியும். இந்த கல்ச்சுரல்ஸ் ஆர்ட் ஃபார்ம் தான் இந்த மாதிரியான திரைப்படங்கள். இப்போ நம்ம ஆழமாக போய் இந்த திரைப்படத்தை பார்க்குறோம் அப்படின்னா இதில் வந்து அவர் எல்லா விஷயங்களுமே பேசியிருக்காரு. முதல்ல சாதிய ஒடுக்குமுறையில் ஆரம்பித்து அது கொஞ்ச நேரம் தான் வருது, அதுக்கப்புறம் முழுமையாக அரசியலில் போகுது. கடைசியாக வந்து அது எதில் முடிக்கிறாருன்னா இதை வந்து வேறு எந்த படத்துலையும் எனக்கு பார்த்ததா ஞாபகம் இல்லை. அதாவது ஒரு ஒடுக்கப்பட்டவன் வந்து பொருளாதார ரீதியாகவோ சாதி ரீதியாகவோ எப்படி வேணாலும் ஒடுக்கப்பட்டிருக்கலாம். அவன் மேலெலும்பி வந்து ஜெயிக்கிறதா படம் முடிஞ்சிடும். அப்படி மேலெலும்பி வரும்போது அவனுக்கு ஒரு அதிகாரம் வருதுல்ல, அந்த அதிகாரத்தை அவன் துஷ்பிரயோகம் பண்ணால் அந்த ஒடுக்குமுறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அமுதன் கதாபாத்திரம் வழியாக அவர் காமிச்சிருக்காரு. ஸோ எனக்கு வந்து இது ஒரு முழுமையான திரைப்படமாக படுது. சாதிய அரசியலும் பேசுது, சாதியும் பேசுது, அரசியலையும் பேசுது. ஒடுக்குமுறையில் இருக்கிறவங்க ஒரு அதிகாரத்துக்கு வரும்போது அவங்க மற்றவங்களையும் எப்படி ஒடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் முழுமையாக பேசுகிறதுனால. அதுக்கப்புறம் அவர் வெற்றிமாறனோட மேக்கிங் எனக்கு நிறைய இடத்துல எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. முதல் காட்சியிலேயே கென் வந்து அந்த பண்ணை வீட்டுக்குள்ளார போகும்போது அந்த காலை எடுத்து உள்ளே வைக்கிற ஷாட்டு, அது எல்லா படத்துலையும் நம்ம மாஸ் சீன்ஸாக மட்டும்தான் பார்த்துருப்போம், காலிலேருந்து ரைஸ் ஆகுறது. பட் அவங்க முதல் முறையாக அந்த பண்ணை வீட்டுக்குள்ளார நுழையிறாங்கன்ற அந்த ஷாட் இருக்குல்ல, அது மாதிரி முழுமையாக. அதே மாதிரி அவங்க இது வந்து ஒரு பாடம் தான். யாருக்கான பாடம்னா ஜென்சி கிட்ஸுக்கான பாடம். இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கு ஏற்கனவே ஏஆர் முருகதாஸ் ஒரு லைனில் சொல்லிட்டார் கம்யூனிசம்னா என்னன்னு. இது வந்து கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்காங்க முழு படத்துலையும். இந்த உண்மையாக சொல்லணும்னா இந்த இடதுசாரி வலதுசாரிக்கான ஒரு விளக்கம் அவர் கிஷோர் கொடுக்கறது எனக்கே தெரியாது. இடதுசாரியோட கொள்கை என்னன்னு தெரியும், வலதுசாரியோட கொள்கை என்னன்னு தெரியும். அது எப்படி ஆரம்பிச்சிச்சு, அதோட ஆரிஜின் என்ன, அது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கப்புறம் இந்த விஜய் சேதுபதிக்கு நடக்கிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அவர் வந்து எந்த இடத்துல வந்து அவர் வெறும் கம்யூனிசம் இல்லாமல் அந்த ஆயுதத்துக்குள்ளார போகிறாரு, அது வந்து ரொம்பவே ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி இருந்துச்சு. அது சரியாக தப்பான்றது வேறு விவாதம். அதை வந்து அது ஒரு மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணி காமிச்சிருந்தாங்க. வேற ஒரு ஊர்லேருந்து ஒருத்தர் வர்றாரு, அவரோட கொள்கைகளால் ஈர்க்கப்படுறாரு. அதுக்கப்புறம் அவர் கொடுக்குற விளக்கங்கள் இருக்குல்ல, இது ரொம்ப ப்ரீச் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒவ்வொரு இடத்துலையும் அதுக்கான விளக்கத்தை அவர் கொடுத்துக்கிட்டே போகிறது. இப்போ அந்த இடத்துல வந்து அவர் விஜய் சேதுபதி வீட்டில் உட்காந்து பேசும்போது அவர் ஒரு விளக்கம் கொடுப்பார், எதனால வந்து நான் மாறுறேன், இந்த இதுக்கு வர்றேன் அப்படின்னு. அந்த இடத்துல அந்த விளக்கம் கொடுக்கல அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல அது டீச்சிங்காக இருக்காது. பட் அவர் கொடுக்குறதுனால தான் அது நிறைய டீச்சிங்காக இருக்க மாதிரி தெரியுது. பட் அந்த விளக்கம் ஒவ்வொரு இடத்துக்குமே அது தேவைப்படுறதுனால தான் அது வச்சுருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ பிரதர், ஸோ எல்லாருமே படத்தை பற்றி பேசணும். படத்தை தாண்டி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே சொன்ன மாதிரி இது வெற்றி படம் அப்படிங்கிறது தான் எங்களால் நம்ப முடியல. நீங்களுமே முன்னாடி சொன்னீங்க இது வெற்றிமாறன் படத்தில் இந்த மாதிரி ஒரு படமா. ஆக்சுவலாக வெற்றிமாறன் படம் அப்படின்னு ஏன் ஃபீல் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோடு சேர்த்து ஒரு 6 படம் எடுத்திருக்காரு. ஸோ இது 2 ஒரே பார்ட்னு வச்சுப்போம். அவரோட ஃபஸ்ட் படத்தை தாண்டி நம்ம பார்க்கும்போது அவரோட மிகப்பெரிய ஒரு சக்ஸஸான ஒரு பயங்கரமான படம், 2 இம்பேக்ட் கொடுத்த படம்னா அந்த விசாரணையும் அசுரனும். ஸோ அசுரனோட படத்துக்கு அப்புறம் இந்த விடுதலை வருது இல்லையா, அவரோட அந்த 6 படங்களில் அசுரன்ற படம் வந்து ஒரு அசுரத்தனமான வெற்றி. அந்த படமும் விசாரணை படமும் அவர் வந்து தமிழ் சினிமாவோட ஒரு பொக்கிஷமாக மாற்றின படம். ஸோ இந்த ஆடுகளம் பொல்லாதோன்னு அவரோட ஸ்டாண்டர்ட், ஓகேங்களா. வடச்சென்னை வந்து அது கருத்தியல் ரீதியாக அது ஒரு நல்ல மேக்கிங், பட் கருத்தியல் ரீதியாக அதில் எனக்கு சில காரணங்கள் இருக்கனால அவர் நல்ல மேக்கிங் அப்படின்னு தான் எடுத்துப்போம். இப்படி தான் நான் அவரோட படங்களை அப்படி தான் பார்க்குறேன். ஸோ அவரோட எக்ஸ்ட்ரீம் ஒர்க்கில் நான் விசாரணையும் அசுரனையும் வச்சுருவேன், நல்ல மேக்கிங்கில் ஆடுகளத்தையும் பொல்லாதவனையும் வச்சுருவேன். ஸோ இது ஒரு வடச்சென்னை கூட ஒரு நல்ல மேக்கிங், நல்ல படம் தாண்டி நல்ல மேக்கிங். நான் இதெல்லாம் பார்த்துட்டு நான் அசுரனில் அசந்து போய் நான் விடுதலை பார்க்கும்போது நான் லைஃப்பில் பார்த்த 3வது ஒரு ஃபஸ்ட் ஷோவில் ஃபஸ்ட் ஷோ அப்படின்னு பார்க்குற படங்கள் இருக்குல்ல, அதில் 3வது படம் விடுதலை. விருப்பப்பட்டு இந்த படத்தை போய் பார்க்கணும், ஃபஸ்ட் டேவே போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்ச 3வது ஒரு படம் அது. சாரி 2வது படம் அது. அப்போ நான் போய் பார்க்குறேன். அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஏன் அது கனெக்ட் ஆகல, ஃபஸ்ட்டு பார்ட்டே நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்ட்டே உங்களுக்குலாம் ஓரளவுக்கு அது ஏதோ ஒன்று சொல்லியிருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டே எனக்கு கனெக்ட் ஆகலங்கிறதுக்கு காரணமே நான் வந்து 80s கிட். இப்போ சார் சொன்ன மாதிரி நான் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 8-10 படம் பார்த்துட்டேன். சேம் ஒன்று காட்டை காப்பாற்றுற தலைவன் ஹீரோவாக இருப்பான், இல்லை அங்கே இருக்கிற கெட்டவனை அழிக்க வர போலீஸ்காரன் ஹீரோவாக இருப்பான். ஸோ இந்த படத்தில் வந்து விஜயகாந்த், மனுஷ்வர் அலிகான், பார்த்திபன், முரளி, நாசர் இதை போல் எல்லாமே ஒரு கேரக்டர் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி பெண் வதைப்பு, ரேப் பண்ணுறது, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கொடுமை. ஸோ புதுசாக அந்த படத்தில் இது ஒன்று புதுசாக இருக்குது அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அது எதுவுமே நான் புதுசாக பார்க்கவே இல்லை. நான் ஏற்கனவே எல்லா படத்துலையும் ஏதோர்களை அதை நான் பார்த்துட்டேன், அந்த படத்தையும் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். சரி, இதில் நான் மீண்டும் வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னா வெற்றிமாறனோட மேக்கிங்.
ஸோ நான் அவர் படங்களை பார்த்துட்டு வரேன்ல, இவர் எனக்கு தனியாக தெரிகிறார். ஒரு மிஷ்கின் ஆகட்டும், வெற்றிமாறன் ஆகட்டும், இவங்கெல்லாம் எனக்கு சினிமாவில் ஒரு கிராஃப்டாக தனியாக தெரிகிறாங்க. சினிமா எடுக்கிறது எத்தனை பேர் வேணா இருக்கட்டும், ஆனால் இவங்க படங்கள் சினிமாவை வந்து ஒரு பாடமாக கொடுக்குது. சினிமாவை விரும்புகிற, சினிமாவை படிக்கிற மக்களுக்கு ஒரு பாடமாக கொடுக்குது. ஸோ நான் சினிமா பார்க்குறன்றதை விட கற்றுக்க போகிறேன், படிக்க போகிறேன், தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு நான் போகும்போது எனக்கு அது கதையிலே எனக்கு வந்து முதல்ல ஒரு கனெக்ட் ஆகலை. ஸோ ரெகுலராக பார்த்த படத்தை ஓகே எல்லாம் சொல்லுவாங்க உலக சினிமாவில் சிலது இவ்வளோ தான் இருக்குது, சுற்றி இதுக்குள்ளே தான் வருமா, வரட்டும். ஆனால் எனக்கு அவரோட மேக்கிங் ஒன்று இருக்குல்ல, இவர் பண்ணுறதுக்குமான வித்தியாசம் ஒன்று இருக்குல்ல. ஸோ எனக்கு அதில் புதுசாகவே எதுவுமே தெரியல. அப்போ நான் ஃபஸ்ட் பார்த்துட்டு வரும்போதே படம் நல்ல படம் அவ்வளோதான். பட் வெற்றிமாறன் மேக்கிங் கிடையாது, வெற்றிமாறன் எடுத்தார் அப்படின்னு. ஸோ அந்த படம் முடிஞ்சு வாத்தியார் கேரக்டர் தான் அடுத்தது பண்ண போகிறாங்கன்னவனே எனக்கு பெருசாக ஒன்றும் அதில் ஈடுபாடு இல்லை. இந்த 2024 2வது நான் ஏமாந்த ட்ரெய்லர் விடுதலை தான். ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டார், பட் அது அந்தளவுக்கு என்ன ஏமாத்தலை. பட் இருந்தாலும் செம்ம ஒரு ட்ரெய்லர் மேக்கிங் தான் சொல்லணும் இந்த பார்த்த அளவுக்கு. ஸோ ட்ரெய்லர் என் ஃப்ரெண்டு எனக்கு அமிச்சார், பார்த்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பயங்கர ஷாக்கிங் ஆகி நான் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். நம்ம ஃபஸ்ட் பார்ட்டை வந்து மாதிரி செகண்ட் பார்ட்டை நம்ம நினச்சிட்டோம், இது வேற ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப உள்ளே போயிட்டேன். இல்லை அதாவது ஒர்க் ஆகலைன்னா நல்ல படம் தான், ஆனால் அந்த படம் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், 8-10 படம் பார்த்துட்டேன். அதில் புதுசாக எதுவுமே இல்லை. அதில் புதுசாக இருந்தது சூரி, அவ்வளோதான். அந்த படம் அதில் இருக்க எல்லா சீன்ஸுமே ஏதோ ஒரு வகையில் வந்தது. அவர் வந்து ஓப்பனாக சில விஷயங்களை காட்டினார் அந்த படத்தில், ஆனால் அது மறைவாக அதுக்கு முன்னாடியே காட்டிட்டாங்க. இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்னால என்ன ஆச்சு, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணாங்க, இந்த அடிதடி இதெல்லாம் நான் ஏற்கனவே நியூஸில் கேள்விப்பட்டது, பார்த்தது, படித்தது இதெல்லாம் இருக்குது. ஸோ நான் சினிமா பார்க்க போனேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலே நான் அந்த படம் பார்க்கும்போது சினிமா பார்க்க போனால் அது எனக்கு பழைய படமாக இருந்தனால எனக்கு அதுவுமே தோணலை. ஓகே ரைட் அப்படின்னு கடந்து வந்துட்டேன். இந்த படம் நான் பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட்டு ட்ரைலரை பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ஆக்சுவலாக அவர் ஒரு இன்டர்வியூ சொல்லும்போது ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக்ஸை பற்றி படிச்சிருக்கேன், அந்த புக்ஸோட ஒரு இம்பாக்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். என்ன எதிர்பார்த்து போனால் அந்த ஃபஸ்ட்டில் இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்பா ரிட்டன் டு பேக், அப்போ விடுதலை 1 விட விடுதலை 2 வேறு ஒன்று வந்துருச்சு. பட் அந்த 20 மினிட்ஸ் என்னை வந்து ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. 20 மினிட்ஸ் முடிஞ்சு அந்த படம் எப்போ கம்யூனிசம்னு போக ஆரம்பிச்சதோ, எப்போ அரசியல்னு போக ஆரம்பிச்சதோ அப்போலேருந்து அது ரிட்டன் பேக் டு சேம். அதை தாண்டி நான் சினிமா தேட்டருக்குள்ளே போகிறது படம் பார்க்க. எனக்கு சினிமாவில் இன்ஃபர்மேஷன் இருக்கட்டும், அரசியல் இருக்கட்டும், எதை வேணா இருக்கட்டும், ஆனால் எனக்கு சினிமாவாக இருக்கணும். நீ பழைய சினிமாவை சொல்லு, பழைய ஐடியாலஜி சொல்லு, பழைய கருத்தை சொல்லு, சினிமா உலக சினிமாவே இதுக்குள்ளே தான் வரணும். ஓகே ரைட், எனக்கு நீ கொடுக்குற விதம் இருக்குல்ல, ஒன்று நீ எனக்கு வேறு ஏதோ வித்தியாசமாக கொடுக்கணும், இல்லை உன்னோட ஃப்ளேவர் ஒன்று இருக்குல்ல. நான் இன்னார் அப்படின்னு சொன்னால் இப்போ மிஷ்கின் சார்னா அவருக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது, லோகேஷ்னா அவருக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்குது, வெற்றிமாறன் சார்னா அவருக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்குது. இந்த ஃப்ளேவருக்காக தான் படம் பார்க்குவேன். இன்ஃபேக்ட் ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா அந்த ஒட்டுமொத்த படமும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் முடிச்சுட்டு வரும்போது அந்த படத்துக்கு வந்த மிகப்பெரிய கைத்தட்டல் லாஸ்ட்டாக ஏக்கம்பை வெற்றிமாறன் போடும்போது வந்த கைத்தட்டல் தான். அது வரைக்கும் பின் ட்ராப் சைலன்றது தான் அது தேட்டர். சில பேர் ஏதோ ஒரு இடத்துல அப்படி சவுண்ட் கொடுத்தாங்க, அவ்வளோதான். அப்போ என்ன தெரிய வருதுன்னா அங்கே படம் யாருமே பார்க்கல, படமே விருப்பம் இல்லை, டிசப்பாயிண்டிங்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே ஏதோ சொல்ல வராங்க, ஆனால் அந்த 20 மினிட்ஸ் இருக்குல்ல அது படம், அதுதான் அந்த போர்ஷன் படம். பட் அது எங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு எங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா இருந்தனால அது படமாக பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் போன எந்த போர்ஷன்ஸுமே ஒரு படமாக என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து அதனால அது நான் வெற்றிமாறன் மேக்கிங் அப்படின்றத நான் டோட்டலாகவே இந்த 5 படங்கள் தான் அவரோட படங்கள். இந்த 6வது படம் விடுதலை 1 and 2 வந்து அவரோட மேக்கிங் டேஸ்ட்டே கிடையாதுன்ற. நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வெளியே வந்தவொடனே போட்ட முதல் ஸ்டேட்டஸ் வந்து என்னென்னா, தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த இயக்குனரான வெற்றிமாறன் முழு நேர அரசியல்வாதியாக மாறியதால் அவர் திரைப்பயணத்தில் ஏற்பட்ட முதல் தோல்வி அப்படின்னு தான் போட்டேன் ஸ்டேட்டஸ். ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு வந்து நான் போட்டது அதுதான். ஸோ ஏன்னா நான் வெற்றிமாறன் எங்கேயுமே பார்க்கல, கடைசியாக பார்த்தது ஒரு பேர் அந்த ஸ்க்ரீனில், அவ்வளோதான். அது மற்றபடி அவரோடது இந்த 20 மினிட்ஸ் தாண்டி அந்த படம் இல்லை, அவ்வளோதான், எனக்கு கனெக்ட் ஆகலை. இவரும் சொன்னார் அவரும் சொன்னார் என்னன்னா, நான் ஏற்கனவே வந்து அதர்மம் மாதிரி ஒரு படம் பார்த்துட்டேன், அந்த மாதிரி ஒரு படம் பார்த்துட்டேன். அஃப்கோர்ஸ் நம்ம அட்லி சொல்கிறது தான் 7 சுரங்கள், ஓகேவா, கதை எதுவாக இருந்தாலும், லவ் ஸ்டோரி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இந்த படம் இருந்தாலும் சரி, நீங்கள் அப்படியே பார்த்தாலும் மாரிச்செல்வன் இவர் ரஞ்சித் அவங்க படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன வருது, ஆதிக்கம் இது அதே ஆல்மோஸ்ட் அவங்களுடைய ஸ்டோரி நிலைமை அது. ஆனால் அந்த பாயிண்டில் நீங்கள் நானும் எதிர்பார்க்குறது என்னென்னா, நீங்கள் ஸ்டோரி ஒரே ஸ்டோரியாக தான் இருக்கலாம், ஒரு சீன்ஸாகவும் ஒரு ஸ்க்ரீன் பிளேயாகவும் என்னை சர்ப்ரைஸ் பண்ணணும் ஒரு ஆடியன்ஸை, புதுசாக இருக்கணும். அது கமர்ஷியல் மூவியாகவும் இருக்கலாம், ஆர் டாக்குமெண்ட்ரியாகவும் இருக்கலாம், ஆர் ஒரு மெசேஜ் சொல்கிற படமாகவும் இருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து வரும்போது அந்த 2 hour 3 hour என்னை டைவெர்ட் பண்ணாமல் அதுக்குள்ளே உட்கார வச்சுக்கணும் இருக்கான். ஸோ அதில் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, விடுதலை பார்த்தோன்னே அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்லுவேன், பெரிய விஷயமா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அது தெரிஞ்ச ஸ்டோரி தான். ஆனால் அங்கே வந்து எனக்கு ஒரு விடுதலை பார்ட் 1 ஏன் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னு போது சூரி கேரக்டர் இன்னும் புதுசாக இருந்துச்சு.
விஷுவலாகவும் அந்த சீன்ஸும் எனக்கு சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஷாட் அந்த சிங்கிள் ஷாட்டாகவும் இருக்கட்டும் சரி, நீங்கள் அதே பேட்டர்ன் தான் இந்த படத்துலையும் பார்ட் 2லையும் பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் ஷாட் இருக்கும் இளவரசு பேசுகிறது. எந்த ஒரு விஎஃப்எக்ஸ் இல்லாமல் அந்த அதாவது உங்களுக்கு அந்த ட்ரெயின் மழையெல்லாம் இருந்துச்சு, இங்கே அது கூட கிடையாது. ஃபஸ்ட்டு ஷாட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இவங்க பேசுகிற ஷார்ட்ஸ் தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டென்ஷன் நமக்குள்ளே கிரியேட் பண்ணிடுவோம். ஜஸ்ட் இந்த கேமராவே ஜஸ்ட் ஒரு ஷேக்லேயே 2 மணி நேரத்தில் கொண்டு போயிருப்பாங்க. டிப்பிக்கலாக அந்த ராஜனோட அந்த சீக்வன்ஸ் மாதிரியே போவாங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படியே டக்கு டக்கு மூவ் ஆகிட்டு வரும். அதேமாதிரி கென்னோட ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த இவர் சொன்ன மாதிரி இங்கே ஏன் அப்படி இவருக்கு பிடிச்சிருக்கு என்னோட பாயிண்ட்னா, ஒரு கமர்ஷியல்னஸ் கலக்கும்போது, ஒரு மெசேஜோட கமர்ஷியல்னஸ் கலக்கும்போது அந்த கமர்ஷியல் கலக்கிற அந்த ஒரு ஃப்ளேவர் இருக்குது தெரியுமா, அது வெற்றிமாறனோட சக்ஸஸ். அதுதான் அவர் வந்து அசுரனாக இருக்கட்டும் விசாரணையாக இருக்கட்டும் இருக்குது. ஆனால் விசாரணை வந்து அந்த வலி நமக்கு பெயின் ஆச்சு, ஆனால் அதில் கமர்ஷியல் கிடையாது. அசுரன் கமர்ஷியல் இருந்துச்சு, அதில் நல்லா இருந்தது. அதில் வந்து பிஜிஎம் உங்களுக்கு அந்த எடுத்துனே வர்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனால் ஃப்ராங்க்லி சேயிங் எனக்கு இளையராஜோட பேக்ரவுண்ட் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அந்த ஃபீல் எனக்கு இங்கே க்ரியேட் ஆகவே இல்லை. அது சொன்ன மாதிரி 20 மினிட்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. ஏன் அப்படின்னா அந்த கமர்ஷியல்னஸ் அந்த ஸ்டார்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் கமர்ஷியல் தாண்டி ஒரு அரசியல் காலத்துக்குள்ளே அவர் போயிட்டார். ஸோ ஒரு குறிப்பிட்ட அரசியல் காலத்துக்குள்ளே போன மாதிரி நிறைய படங்கள் ஏன் இது மாதிரி விவாதமாக ஆகுதுன்னா, ஒரு ஐடியாலஜியை எடுத்துட்டாங்கன்னா அந்த ஐடியாலஜி எனக்கு திணிக்கிற மாதிரி ஆகிடுது. அந்த ஐடியாலஜியை சப்போர்ட் பண்ணுறவங்களானா பிடிக்கலாம். இப்போது ஒரு ட்ரெண்டு என்ன இருக்குது அப்படின்னா, ஃப்ராங்க்லி சேயிங் ரஞ்சித் படமாக இருக்கட்டும், இல்லை மாரி செல்வராஜாக இருக்கட்டும், வெற்றிமாறனாக இருக்கட்டும், படம் வெளில வந்துட்டு ஆஹா ஓஹோ நம்ம சொல்லிடணும், இல்லைனா நான் வேஸ்ட்டு, நல்லா இல்லாட்டி. அதுதான் அதே மாதிரி புஷ்பா படமும் வந்தாலும் சரி, இது வந்தாலும் சரி, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா நீ வேஸ்ட், அது நல்லாவே இருந்தாலும். அப்படி தான் ஒரு ட்ரெண்ட் இப்போ க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜென்யூனாக நீ காட்டிக்கிறது தான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஜென்யூனாக நீ சொல்லு, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லு. எத்தனை நாளைக்கு தான் நீ வந்து மெசேஜ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் எடுங்க, விவசாயம் பற்றி மெசேஜ் வரும். எங்கே போச்சு அந்த படம்? இப்போ விவசாயம் பற்றி அவனா எடுக்கிறானா? அது இல்லை. அதுக்கு முன்னாடி வேறு கார்ப்பரேட் கிளாஷஸ் அப்படின்னு இல்லை. இப்போது லாஸ்ட்டாக 2-3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் வருது ஜாதி படம். எங்கே திரும்பினாலும் ஜாதி படம் தான். ஸ்கிரிப்ட் எழுதும்போது என்ன எழுதிருந்தாங்கன்னா, அம்பேத்கர் ஃபோட்டோ போட்டுக்கோ, பெரியார் ஃபோட்டோ போட்டுக்கோ, ஜாதி ஒடுக்குமுறை போட்டுக்கோ, மாட்டுக்கறி போட்டுக்கோ, என்ன சரியா? இன்னும் பேசுனா கார்ப்பரேட் போட்டுக்கோ. ஆனால் படத்தை விற்கிறது கார்ப்பரேட்டுக்கு. சார் இவர் சொன்ன மாதிரி இந்த பொலிட்டிக்கலி கரெக்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருக்குல்ல, நீங்கள் பொலிட்டிக்கலி லெஃப்ட்டு ரைட்டு அதெல்லாம் வேறு விஷயம். பொலிட்டிக்கலி கரெக்ட்னஸ் நான் வந்துட்டு எந்த சைடு இருந்தாலுமே எனக்கு வந்துட்டு எதில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, கன்ஸ்ட்ரக்டிவான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பார்க்குறது ஒரு மேட்ரு இருக்குது. ஸோ அவர் சொல்கிற மாதிரி திணிக்கப்படுதா இங்கே வந்து அரசியலுங்கிறது ஃபியூ இயர்ஸாக? அது வந்து இட்ஸ் நாட் நீடட்னு உங்களுக்கு தோணுதா? அந்த ரேஷியோ எப்படி இருக்குது நார்மல் ஃபிலிம்ஸ்க்கும் அரசியல் ஃபிலிம்ஸ்க்கும்? அரசியல் படங்கள்ங்கிறது பராசக்தியிலேருந்தே ஆரம்பித்தது. பராசக்தி ஒரு அரசியல் திணிப்பு படம் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் இருந்துச்சு. அதை எந்த மாதிரி திணிக்கிறாங்க அப்படின்றது இருக்குது. இப்போ வெற்றிமாறன் படங்களில் இதுக்கு முன்னாடி வந்த எந்த படங்கள்லையும் அரசியல் எந்த விதமான திணிப்பும் கிடையாது. ஆனால் இதில் கொஞ்சம் திணிப்பு இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதை பற்றி அதை நிறையா பேசுகிறதுனால, அதை பற்றின டைலாக்ஸ் நிறையா இருக்கிறதுனால. இப்போ இந்த படம் எனக்கு ஒர்க் அவுட் ஆனதுக்கு இன்னொரு காரணம், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி லாபம்னு ஒரு படம் வந்துச்சு, எஸ்பி ஜனநாதன் சாரோட படம். அந்த படம் வந்து சுத்தமாகவே ஒர்க் அவுட் ஆகலை, படமாகவும் ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது வந்து முழுமையான ஜனநாதன் சார் படம் கிடையாது. அவர் பாதியிலே நம்ம இழந்துட்டோம். அதுக்கப்புறம் மிச்சத்தை வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் அசிஸ்டன்ஸ் அவங்க தான் எடுத்திருக்காங்க. அப்படி அது முழுமையாக அவர் எடுத்திருந்தாருன்னா அவர் இந்த மாதிரியான ஒரு படமாக வந்திருக்கும். ஸோ இந்த படம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு காரணம் அதோட மேக்கிங். அந்த படமும் இதே தான் பேசிச்சு, இந்த படமும் அதே தான் பேசிச்சு. அதுவும் ப்ரீச்சிங்காக தான் இருந்துச்சு, இதுவும் ப்ரீச்சிங்காக தான் இருக்குது. பட் இதில் வந்து எனக்கு மேக்கிங்கில் ஒரு வித்தியாசம் தெரியுது. என்ன பர்சனலாக என்கேஜ் பண்ணி உட்கார வச்சிச்சு இந்த திரைப்படம். நடுவில் நிறைய இடத்துல ஹார்ட் ஹீட்டிங் டைலாக்ஸ் இருந்துச்சு. நெத்தி புட்டில் அடிக்கிற மாதிரி டைலாக்ஸ் வரும்போது அது வந்து நமக்கு ஒரு பிரமிப்பு ஏற்படுத்துது. அப்படியே உட்காந்து பார்க்குறோம், ஏன்னா இவ்வளோ தைரியமாக இவ்வளோ இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு போகும்போது அது படம் முழுக்கவே எங்கேஜிங்காக தான் போகுது. ஸோ இப்போ பொலிட்டிக்கல் திணிப்புங்கிறத விட இந்த பிரச்சாரம் இன்றைய தலைமுறைக்கு தேவையாக இருக்குது. ஏன்னா அவங்க எந்த விதமான அரசியல் விழிப்புணர்வும் இல்லாமல் இருக்காங்க. இந்த படத்தில் பேசியிருக்க அரசியல் தெரிஞ்சவங்க யாருமே இப்போ தேட்டருக்கு வர போகிறது கிடையாது. அவங்க எல்லாருமே 70s 80s உள்ளவங்க யாரும் தேட்டருக்கு வர போகிறது கிடையாது. இன்றைக்கி தேட்டருக்கு வர்ற வெற்றிமாறனை பிடிச்சி வர்றவங்க எல்லாருமே ஜென்சி கிட்ஸ் தான். அவங்களுக்கு இந்த அரசியல் பாடம் தேவை. நான் இதை திணிப்புன்னு சொல்ல மாட்டேன், அரசியல் பாடம். இன்றைய காலகட்டத்துக்கு இந்த அரசியல் படம் தேவையான ஒன்று. ஏன்னா அவங்களுக்கு வேறு எப்படி தான் அவங்க கற்றுப்பாங்க? அவர் சார் சொன்ன மாதிரி அவர் சொல்கிற யாரையுமே இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கு தெரியாது. அவங்க யூடியூப்பில் போய் அதெல்லாம் யாரும் பார்க்க போகிறது இல்லை. அவங்க தேட்டருக்கு வந்து உட்காந்துட்டாங்க. வெற்றிமாறன் வந்து என்ன நம்பி நீ தேட்டருக்கு வந்து உட்காந்துட்டேன்,
நான் உனக்கு திணிச்சாலும் நீ அதை ஏற்றுப்ப. நீ ஏன்னா உனக்கு திணிக்கிறதுக்கு வெளியில் ஆள் இல்லை. உன் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இப்போ யாரும் அரசியல் பேசுறது இல்லை. அதனால உனக்கு அரசியல் அறிவுக்கு வரப்போகிறது இல்லை. நீ யூடியூப்பில் போய் அந்த வீடியோ பார்க்க போகிறது இல்லை. நீ நியூஸ் சேனல் பார்க்க போகிறது இல்லை. உனக்கு அரசியல் எப்படி தான் தெரியும். சரிவா, நான் உனக்கு திணிக்கிறேன், அதில் உனக்கு எவ்வளோ வேணுமோ நீ எடுத்துக்கோ. கொஞ்சமாவது உனக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வு வரும்ல, அப்படியாவது வரட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இப்போ இவர் சொன்ன மாதிரி எனக்கு வந்து இப்போ ஜென்சி கிட்ஸ் அந்த படத்தை போய் பார்க்குறாங்க, இது பண்ணுறாங்க. ஆனால் அவருடைய மைண்டில் ஒரு ஐடியாலஜி தெரியுமா, அந்த ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜி மட்டும் அங்கே திணிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நியூட்ரலைஸ்டாக காமனாக சொன்னேன், எனக்கு தப்பு இல்லை நான் சொல்லுவேன். எத்தனை இப்போ வெற்றிமாறன் மாதிரி பெரிய ஆள், ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் வெளில தெரிஞ்சு, நந்தன் எத்தனை பேர் தெரிஞ்சது, எத்தனை பேர் போய் நந்தனை பார்த்தாங்க, எத்தனை ஜென்சி கிட்ஸ் போய் நந்தனை பார்த்தாங்க, இல்லை ஓடிடியில் பார்த்தாங்களா, டவுன்லோட் பண்ணி பார்த்தாங்களா, இல்லவே இல்லை. ஸோ அங்கேயும் அங்கே பேசியிருக்கு, அங்கேயும் அரசியல் பேசியிருக்கு. இன்றைய நிலைமையில் இப்போ இருக்க கிராமத்தில் நடந்த பிரச்சனையை பற்றி நந்தன் பேசியிருக்கு. யாருமே பேசவே இல்லை அந்த படத்தை பற்றி, வெளில தெரியவே தெரியாது அவ்வளோவா. அதுதான் என்கிட்ட ஒரு கேள்வி. அது ஒரு அரசியல் தானே சார்? இப்போது நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, இந்த இன்றைய காலகட்டங்களில் அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கும் தெரியாது, இங்கே கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு பாடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொன்னீங்க. நான் கேட்குற கேள்வி ஒன்று தான். அதே மாதிரி ஜாதிய ஒடுக்குமுறை இதை பற்றியெல்லாம் அவர் பேசியிருக்காரு. வெற்றிமாறனோட படங்கள் எல்லாமே குறியீடுகளாக தான் இருக்கும். இதை நம்ம ஒரு ஓரம் கட்டி வச்சுருக்கோம். இப்போது நிறைய எல்லாருமே ப்ளேம் பண்ணுறது ஒரு 3 டேரக்டர். ஒன்று ரஞ்சித், மாரி செல்வராஜ், அதுக்கடுத்து வெற்றிமாறனை ரொம்ப ப்ளேம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர் ரொம்ப பார்ஷியலாக இதை பூசி முழுகிற மாதிரி போயிடுவார். இப்போ இவங்க 2 பேருமே நான் என்ன ஜாதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை எங்கேயாவது ஏதாவது சொல்கிறாங்களா? சொல்லலை. சரி, வெற்றிமாறன் ஒரு கம்யூனிசம் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அவரால் அவருடைய கம்யூனிசம் கொடியவாது பிளர் இல்லாமல் காட்ட முடியுதா? ஏன் முடியலை? அப்படி முடியாத ஒரு இடத்த எதுக்கு அப்படி ஒரு படம் எடுக்கணும்? இப்போது லப்பர் பந்தோட டேரக்டர் அவர் என்ன, பச்சைமுத்து தானே, தமிழரசன் பச்சைமுத்து. இப்போது அவர் வந்து ஒரு டைலாக் வச்சுருப்பார். அந்த உள்ளுக்கு உட்காரும்போது காளி வெங்கட்கிட்ட வந்து ஒரு டைலாக் இருக்கும்போது, தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கெல்லாம் எஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் இருக்காண்டான்னு சொல்கிறது உங்களுக்கு பெருமைனே. உண்மையிலே வந்து அது வந்து பெருமை கிடையாது. உங்களுக்கு 4 பேர் உள்ளே வரும்போது நீங்கள் இது பண்ண மாட்டீங்க அப்படின்னு ஒரு டைலாக் வரும் தெரியுமா? அந்த கட்சி எங்கே சார் போச்சு? இந்த வெற்றிமாறன் பெரிய ஆளுன்றீங்கல்ல, ஒரு அவ்வளோ அரசியல் பேசுகிறாருங்கிறீங்கல்ல, இதெல்லாம் பார்க்க மாட்டாருங்களே. ஒரு சாதாரணமாக நம்ம கமர்ஷியல் படம் ஈஸியாக கடந்து போகிற படத்தில் ஒருத்தரால் தைரியமாக அந்த டைலாகை பேச முடியுது. நான் எஸ்சி அப்படின்னு ஒரு டைலாகை வச்சு அதை எல்லாரையும் பார்க்க வைக்க முடியுற இவரால் ஒரு வெற்றிமாறனோ, ரஞ்சித்தோ, மாரி செல்வராஜோ அவங்களுடைய ஜாதி பெயரை சொல்லி எங்கள் ஜாதி மக்களுக்கு இந்த ஒடுக்குமுறை நடந்துச்சுன்னு ஏன் சொல்ல முடியல? இதே வெற்றிமாறன் வந்து அசுரன் படத்தில் வந்து சொல்கிறார். நான் ஓப்பனாக சொல்கிறேன், அசுரன் படம் வந்து பாட்ஷா படத்தோடைய டெம்ப்ளெட்டு கொஞ்சம் கூட அது மாதிரி இருக்காது. வாட்ஸ்அப் படத்தோட ஒட்டுமொத்த டெம்ப்ளேட்டையுமே வந்து டோட்டலாக வந்து உல்டா பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. வெற்றிமாறன் எப்படி தெரியுமா இருப்பார்? நான் சொல்லட்டுமா? அவர் வந்து ஒரு டெம்ப்ளேட் ஒன்று எடுத்துருவார், ஒரு கேரக்டர் இன்ஸ்பிரேஷன் எடுத்துருவார். இந்த கேரக்டர் இன்ஸ்பிரேஷனை வச்சுட்டு ஒரு டெம்ப்ளேட்டை வச்சுட்டு ஒரு படம் பண்ணுவார். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ அவர் அலெக்ஸ் ஹெல்லியோட ரூட்ஸ் சொன்னார் இல்லையா? நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்போம் அந்த சேவல் சண்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் கிழக்கு சீமையிலேருந்து இன்ஸ்பயர் ஆகிருக்கு. ஆக்சுவலாக அது கிடையாது. அவருடைய ரூட்ஸ்லேருந்து இந்த சேவல் சண்டை ஒன்று வரும். இந்த சேவல் சண்டையில் வந்து அது வந்து கிராஸுக்கு பிறந்த பையன் அப்படின்றனால அவனை மதிக்க மாட்டான், அவன் அப்பான்னு சொல்லுவான். அதில் மதிக்க மாட்டான். அந்த நாவலில் இருந்து அடிமை சமூகம், ஒடுக்கப்பட்ட சமூகம்னு இவ்வளோ விஷயத்தையுமே இந்த வெற்றிமாறன் இந்த படத்தில் திணிச்சிருப்பார். இதில் போஸ் வெங்கட்டோடைய கேரக்டர் என்ன தெரியுமா? இந்த அடிமைப்படுத்த அடிக்கிறது எல்லாமே அலெக்ஸ் ஹெல்லியோட ரேட்ஸில் 4ஆம் தலைமுறையில் நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து அதில் பேசியிருப்பாங்க. ஆப்பிரிக்காவிலிருந்து கடத்தி வரப்பட்ட அனைத்து கருப்பின மக்களும் ஐரோப்பியா அதே மாதிரி அமெரிக்கா கண்டங்களில் எப்படிலாம் கொத்தடிமைப்படுத்தப்பட்டாங்க, அந்த கொத்தடிமைப்படுத்துலேருந்து அவங்க எப்படி விடுதலை அடைஞ்சாங்க, இதுக்கு இடையில இந்த சேவல் சண்டைங்கிறது அவங்களோட எப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, இவ்வளோ விஷயத்தை வந்து அவர் இன்ஸ்பயர் பண்ணி உள்ளே போடுறார். இது ஒரு இன்ஸ்பிரேஷன், இது ஒரு பாயிண்ட். அடுத்து ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். அவருடைய இன்னொரு புக்கு அவரே பப்ளிஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது பேர் ஓல்ஃப் டோட்டம், ஓனாய்க்குள்ள சின்னம்னு சொல்லிட்டு சி மோகன் தமிழில் எழுதியிருப்பார். இது வந்து என்னென்னா கிரே சைட் ஆஃப் த கேரக்டர். இந்த கிரே சைட் ஆஃப் த கேரக்டர் அவர் படத்தில் எல்லாத்துலேயுமே தொக்கி நிற்கும். இதெல்லாம் எங்கே தொக்கி நிற்கிது அப்படின்னா அந்த கதையிலேருந்து வர விஷயங்களை தான் இன்ஸ்பயர் பண்ணி அவர் பண்ணுறாரு. இப்போ இதில் இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா சேத்தனுடைய அந்த கிரே சைட் ஆஃப் த கேரக்டர் ஒன்று ட்ராவல் ஆகுது தெரியுமா? குள்ளநெறி. அந்த குள்ளநெறி இதிலேருந்து இன்ஸ்பயர் ஆகிற ஒரு விஷயம். ஸோ இவர் இதை வச்சு ஒன்று பண்ணுறாரு. சரி, இது ரெண்டையும் விட்டுட்டாரா? இப்போ அதுக்கடுத்து முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இவருடைய இந்த கண்டென்ட், இந்த டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா? இந்த டெம்ப்ளேட் வந்து எல்லா போராளிகளுக்கும் இதில் வந்து நீங்கள் மேக்கிங்கில் இதில் வித்தியாசப்படுது நீங்கள் சொல்ல வரீங்களா? இதில் வந்து இந்த டெம்ப்ளேட் எங்கேருந்து எடுத்துப்பார் நான் சொல்லட்டுமா? லாங் வாக் டு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் மண்டேலாவுடைய ஆட்டோபயோகிராஃபி. அது வந்து லாங் டு ஃப்ரீடம் மண்டேலான்னு ஒரு படமும் இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் படமும் பார்க்கலாம், லாங் வாக் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நெல்சன் மண்டேலா நமக்கு வந்து தென்னாப்பிரிக்காவின் தந்தை அப்படிங்கிறது தெரியும். ஆனால் நெல்சன் மண்டேலா ஆரம்ப காலகட்டங்களில் கருப்பின மக்களுக்கு எதிராக யார் என்ன குரல் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எதிராக அணு ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டார்.
அவர் சோசியலிசத்துக்குள்ளேலாம் வரல, அணு ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டார். அவருக்குள்ளேயும் ஒரு காதல் வந்துச்சு. அந்த காதல் வந்ததுக்கப்புறம் அந்த அணு ஆயுத போராட்டம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட், நீங்கள் இதில் ரயில் ட்ரெயின் பிளாஸ்ட் வந்துச்சோ அதே மாதிரி அதில் ஒரு பிளாஸ்ட் இருக்கும். அந்த பிளாஸ்ட்டில் 21 பேர் இறந்துருப்பாங்க. அந்த 21 பேர் இறந்துருப்பாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல போய் உண்மையை சொல்லுவார். உண்மையை சொல்லும்போது ஜூரி கமிட்டி அவருக்கு வந்து தூக்கு தண்டனைன்றது ஆயுள் தண்டனைன்னு சொல்லி மாற்றும். அந்த ஆயுள் தண்டனைன்றது மாற்றுறதுனால அவர் 27 ஆண்டுகள் ஜெயில் தண்டனை போவார். அப்போ அவர் வந்து ஒரு பெரிய புரட்சி தலைவராக வரும்போது இனிமேல் நமக்கு ஆயுத புரட்சி வேண்டாம், வன்முறை வேண்டாம், நம்ம நேர்மையாக போராடுவோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்து போராடுவார். அதற்கு துணையாக இருக்கிறது அவருடைய மனைவி. அவருடைய மனைவி இங்கே வந்து அவர் சொல்கிற பிளான் எல்லாத்தையும் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. கடைசியில் அந்த மனைவி டிவோர்ஸ் பண்ணிட்டார், அது இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறது வேறு விஷயம். பட் 27 ஆண்டுகள் அவர் வந்து சிறைவாசம் இருந்து ஒரு விஷயத்தை பண்ணி அதன் மூலமாக ஒரு பெரிய புரட்சி உண்டு பண்ணி ஒரு சுதந்திரத்தை கொண்டு வந்து கொடுத்தார். அதற்கு அடிப்படை வந்து மகாத்மா காந்தி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு புக். இப்போது இந்த ஒரு 3 விஷயத்தை அவர் எடுத்துக்கிறார். இந்த 3 விஷயத்தை எடுத்து ஒரு ஆயுத எழுத்து பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறார். இப்போது நான் ஒரு படம் பார்க்க வரேன். எனக்கு என்னன்னே தெரியாது, நீங்கள் சொல்கிற இந்த மேக்கிங் எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு படம் பார்க்க வரேன். நான் ஒரு சாதாரண ஒரு பாமரனா ஒரு படம் பார்க்க வரேன். நீங்கள் உங்களுடைய அறிவாளித்தனத்தை என்கிட்ட காட்டாதீங்க. நான் ஒரு படம் பார்க்க வரேன், உட்காடுறேன். நான் அந்த படத்தை பார்க்கும்போது நான் ரசிக்கணும். எனக்கு ஏதோ ஒரு உணர்வு வரட்டும், அழுக வரட்டும், கோவம் வரட்டும். சேத்தனை பார்க்கும்போது எனக்கு கோவம் வந்துச்சு, இப்படி ஒரு கொலவெறியானடா ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வரட்டும். எந்த உணர்வுமே வராமல் வெறும் வெறுப்புணர்வு மட்டும் வந்துச்சுன்னா அதை நான் எப்படி படம்னு ஏற்றுக்கிறேன். ரெண்டாவது வந்து நாங்கள் வந்து ஏதோ ஒரு திரும்ப சொல்கிறேன், ஏதோ ஒரு டேரக்டரோட படத்தை நாங்கள் வந்து பார்க்க வரல. நாங்கள் ஆல்ரெடி ஒரு படத்தை பார்த்து அந்த படம் ஒரு வெற்றி கொடுத்து ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த படத்தில் வந்து நம்ம உட்காந்துருக்கோம். அதில் நீங்கள் வேறு வந்து சும்மா இருக்காமல் ட்ரெய்லரில் ஒரு டைலாக் வேறு போட்டு வச்சுருக்கீங்க. தத்துவம் இல்லாத தலைவர்கள் வந்து தலைவர்களாக இருக்க மாட்டாங்க, ரசிகர்கள் இருக்க வச்சுட்டீங்க. அப்போ நாங்களாம் வந்து இவர் தாக்குறாரோ அவரை தாக்குறாரோ நாங்கள் அதை தெரிஞ்சுக்கிறது மாதிரி உள்ள வருமா இல்லையா? படம் பார்க்க உட்காந்து இந்த படம் சரியில்லைன்னு சொன்னால் போதுமே, இருக்கிற ஒட்டுமொத்த இருக்கிற முத்திரை எல்லாத்தையும் கொண்டு வந்து அவன் தலையில் கட்டி விட்டு அவனை அடித்து கரும்புலி செம்புலி குத்தாத குறையா அதுக்கடுத்து அவன் வாயை திறந்து பேசவே கூடாது. ஆனால் அதே ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்கல, நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் அப்படியே ஆப்போசிட்டு. இவனுக்குலாம் ஒன்றுமே தெரியலையா, வேணா எதுக்கு இங்கே வந்து படம் பார்க்க வரையா அப்படின்னு. அப்போது நீங்கள் ஒன்று எடுக்கிறீங்க, நீங்கள் எடுக்கிறது வந்து ஒன்றும் மக்களை நினச்சி எடுக்கலை, நீங்கள் ஒன்று கொடுக்கணும்னு நினச்சி எடுக்கிறீங்க. நான் வந்து ஒன்று நினச்சி பார்க்க வரேன். நான் நினச்சது எனக்கு கிடச்சிருந்தேன்னா நான் கைதட்ட போகிறேன். நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பாராட்டு வரப்போகுது. ஆமாம், இப்போது நீங்கள் கொடுத்ததும் நாங்கள் பெற்றதும் ரெண்டுமே வந்து கொடுத்தாங்கதில் வந்து பஞ்சாயத்து வந்துச்சுன்னா இது மாமியா வீடாக இருந்தாலும் சரி, சினிமா வீடாக இருந்தாலும் சரி, சண்டை தான் வரும். ஓகே, இந்த படத்தில் எனக்கு படமாக என்ன ஒன்று மிஸ் ஆகுதுன்னா, ஆக்சுவலாக ஒரு சினிமாவில் 24 கிராஃப்ட்ஸ் இருக்குது. இது எல்லாம் எதுக்காக வேலை செய்யுதுன்னா, ஃபஸ்ட்டு வர அந்த 3 விஷயத்துக்காக. ஒன்று கதை, அப்புறம் திரைக்கதை, அப்புறம் ப்ரெசன்டேஷன். இந்த 3த்துக்காக தான் இந்த டிபார்ட்மெண்ட் மொத்தமும் வேலை செய்து. இது முடிச்சு வரும்போது தான் நம்ம அந்த படத்தை பார்க்கணும். படமாக ஒன்று பார்க்கணுன்னா ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி வெற்றி, இது ரெண்டையும் அடையிறதுக்கு 3 விஷயம் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒன்று கதை ஸ்ட்ராங்காக இருக்கணும், இந்த கதையிலேருந்து வர திரைக்கதை ஸ்ட்ராங்காக இருக்கணும், இந்த ரெண்டுத்தையும் சேர்த்த ப்ரெசன்டேஷன், இயக்கம், இது 3 சரியாக அமையும் போது அந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி வெற்றி இந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, அந்த அட்லீஸ்ட் ஒரு சாதாரண படம் தப்பிச்சுக்குது அப்படின்னு சொன்னால் இந்த 3த்துல ஏதோ ஒன்றாச்சும் நல்லா இருக்கணும். ஒன்று கதை ஸ்ட்ராங்காக இருக்கணும், திரைக்கதை ப்ரெசன்டேஷன் கம்மியாக இருக்குது, தப்பிச்சிடும். இல்லை திரைக்கதை ஸ்ட்ராங்கர், கதை ஒன்றும் இல்லை ஆனால் திரைக்கதை நல்லா இருக்குது, சூதுகோ மாதிரியோ ஏதோ ஒன்று, அது கதையே இல்லைன்னா கூட அந்த போர்ஷன், அந்த திரைக்கதை அமைப்பு நல்லாயிருக்கும். இது ரெண்டுமே நல்லா இருக்காது, ஆனால் ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்துடும். கதையும் இல்லை ஒன்றும் இல்லை, ஆனால் உட்காந்து என்னால் பார்க்க முடியும். ஜஸ்ட் இப்போ பிரதர் சொன்ன மாதிரி அதை என்கேஜ் பண்ண வைக்கிது, எதுவுமே இல்லைனா கூட அதை என்கேஜ் பண்ண வைக்கிது அப்படின்னு இருக்கும். ஸோ இது எல்லாம் முடிச்சுட்டு நான் தேட்டரை விட்டு வெளியே போகும்போது அந்த படம் ஏதோ ஒன்று என்னை பண்ணிடணும்ல. ஒன்று அது என்னை அழ வைக்கணும், இல்லை என்னை சிரிக்க வைக்கணும், லைட்டாக சிந்திக்க வைக்கலாம். நான் எதையுமே பண்ணாமல் தேட்டரை விட்டு ஒரு கோபத்தோடையோ இல்லை வெறுப்போடையோ வெளியே வர விஷயங்கள்லாம் அது யார் பண்ணாலும் சரி, எவ்வளோ பெரிய டேரக்டர் பண்ணாலும், எத்தனை கோடி போட்டு அது இந்தியன் 2 எடுத்தாலும் சரி தான், கங்குவான் எடுத்தாலும் சரி தான், இப்போ விடுதலை 2 எடுத்தாலும் சரி தான். நீங்கள் எவ்வளோ பெரிய டேரக்டர் பண்ணி எவ்வளோ பெரிய ஹீரோஸ் பண்ணி கோடி கணக்கில் கொட்டி நான் செட்டே 12 லட்சம் 12 கோடி ரூபாய்க்கு போட்டேன் அப்படின்னா கூட எனக்கு நான் பார்க்க போகிறது மொத்த சினிமாவில் இந்த 3 விஷயந்தான்: கதை, திரைக்கதை, ப்ரெசன்டேஷன். இந்த 3த்தில் நீ இந்த படம் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கானா? இல்லை. கதையாகவே அது ஒரு கனெக்ட் ஆகலை. ஸோ அட்லீஸ்ட் அவரோட திரைக்கதைன்னு ஒன்று இருக்குது, அதுவுமே அது வெற்றிமாறனோட திரைக்கதை இல்லை. அடுத்தது ப்ரெசன்டேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆரம்பத்தில் அந்த கென் வர சீன்ஸை வச்சுருக்க அந்த அடக்குமுறை, அந்த முதலாளித்துவம் அப்படி காட்ட ஆரம்பிச்சது ஓரளவுக்கு பரவலையாக இருந்து அதுக்கப்புறம் திரும்ப இவங்க அரசியல் வந்தது. அது எந்த வகையிலுமே எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போது இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இப்போ பிரதர் சொல்கிற மாதிரி இந்த படம் வந்து ஒரு ஒரு அரசியல் புரிதல் வேணும், இந்த 2K கிட்ஸுக்கு அரசியல் புரிதல் வேணும், அரசியல் தெரியணும், நல்லதை சொல்லியிருக்காங்க, நல்லவங்களை பற்றி சொல்லியிருக்காங்க, இதை விட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டார் இல்லையா. நான் இப்போ KGFன்னு ஒரு படம் வந்து, KGF அந்த படத்தில் வர நாயகன் இருக்கான பியூர்லி செல்ஃபிஷான ஒரு கேரக்டர்.
அந்த கதையை பார்த்தீங்கன்னா, கதையை நீங்கள் டீகோட் பண்ணிங்கன்னா அந்த கதை வந்து ஒரு மோசமான கதை. ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளி, செல்ஃபிஷ், எனக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், இந்த உலகத்தில் நான் யாரை வேணால் கொல்லுவேன், என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு செல்ஃபிஷ் கேரக்டர். ஒரு இடத்துக்கு போகிறான், அங்கே இருக்கிற ஒரு 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 அவனுக்கு எதிரான ஒருத்தவனை கொல்றான். அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கல, அங்கே அடிமைப்பட்டிருக்க மக்களை இவன் திரும்ப அடிமையாக்கிக்கிறான். ஓகேவா? திரும்ப அவன் என்ன சில வேலை செஞ்சானோ அதை தான் அவன் செய்கிறான். அப்படி மோசமான ஒரு கேரக்டரை பிரசாந்த் நீல் ரைட் பண்ணுறான். அவனை நான் பார்த்து ராஜாவாக கொண்டாடுறேன். ஒரு மோசமான நெகட்டிவ் கேரக்டரை எல்லாராலையும் கொண்டாட வைக்க முடியும், 1000 கோடிக்கு மேலே அதை கலெக்ஷன் பண்ண வைக்க முடியும் அப்படின்னா அது முதல்ல அடிப்படை பார்த்துக்கணும். திரைக்கதையும் ப்ரெசன்டேஷனும் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் அந்த கேரக்டர் எவ்வளோ கேவலமான மோசமான கேரக்டரையும் நீங்கள் அழகாக கொடுத்துட முடியுன்றதுக்கு அதை விட ஒரு நல்ல உதாரணம் கிடையாது இல்லையா? அப்போ மோசமான ஒரு கேரக்டரை நீ நல்லதாக கொடுத்து வெளியில் ஸ்டேட்லேருந்து வர படத்தை நீ ஜெயிக்க வைக்க முடியும்போது நீ என்ன சொல்ல வரேன்னா, இந்த தீவிரவாதம், கம்யூனிசம், இந்த போராட்டம் இதெல்லாம் பற்றி எனக்கு தேவையான ஒரு விஷயத்தை உன்னால் கொடுக்க தான் நீ வந்திருக்கனா, அதை ஏன் நான் ரசிக்கும்படி உன்னால் கொடுக்க முடியல? அவன் பண்ண விஷயத்தை உன்னால் ஏன் பண்ண முடியல? ஸோ நான் சினிமா பார்க்க தான் வந்திருக்கேன். ஒரு மோசமான ஒரு கேரக்டரே சினிமாவில் நல்லா பண்ணி 1000 கோடி பட்ஜெட் பண்ண முடியும் அப்படின்னா ஓகே, பிஸ்னஸ்க்கு இன்னொரு படம் சொல்லணும். இப்போ பிரதர்ஸ் சொன்னால் புஷ்பான ஒரு படம் வந்தது. அந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட் முடியும் போது அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கும் அந்த குற்றவாளிக்கும் இடையிலான பிரச்சனை, அதுதான் அடுத்த படம் அப்படின்னு கட் பண்ணி முடிக்கிறான். ஆனால் நான் அந்த படத்தை உட்காந்து பார்த்து ஆரம்பிச்சு இன்டர்வெல்லே முடிஞ்சிச்சு, இவருக்கு அவருக்குமான பிரச்சனை முடிஞ்சு. அதுக்கப்புறம் படம் என்னவா போகுதுன்னா அந்த பார்ட் 2க்கு சம்மந்தமே இல்லாத ஃபேமிலிக்கு போயிடுச்சு அந்த கதை. இன்ஃபேக்ட் அந்த புஷ்பா 2 நம்ம எதிர்பார்த்த கதையோ அது அவங்களுக்கு உண்டான பிரச்சனையோ இல்லை எதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் ஃபைட்ஸ் போய் ஜப்பானில் பண்ணுறாங்க இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அடுத்த ஒரு லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே அது வேற ஒன்றா போய் முடியுது. பிகாஸ் அது பிஸ்னஸ். அவன் பண்ணது காரணம் ஃபேமிலி ஆடியன்ஸ். நம்ம இதை தான் சொல்ல வரோம்னா, அரசியல், சந்தன கடத்தல் கட்ட, ஃபைட் இதெல்லாம் ஓகே, ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வரணும், மக்கள் ரசிக்க முடியாது இருக்கணும். ஏதோ ஒரு ஃபீல் அவன் வெளியே போகணும். ஒன்று சந்தோஷமாக போகணும், இல்லை ஏதோ ஒரு ஃபீலில் போகணும். அவன் வெறுத்துட்டு மட்டும் போயிடக்கூடாது, இது என்னடா அப்படி இருக்கு அப்படின்னு போயிடக்கூடாது. அதனால தான் அந்த கதை அதுக்கப்புறம் மாறினதே. ஃபேமிலின்னு போய் எமோஷனோட வெளியே போகும்போது அந்த படம் இருக்க ஷார்ட்டஸ்ட் பீரியடில் அதிக கலெக்ஷன் போகுது. அந்த படம் ரொம்ப சுமாரான படம். ஒரு படத்தை நம்ம பண்ணிட்டோம், நம்ம ஒரு விஷயம் சொல்ல வரோம், அது நல்லதோ கெட்டதோ, அந்த ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்குது. நான் இதை தான் சொல்ல வரேன். அதை திணிக்கிறல்ல, அது முடியல என்னால். நான் தான் சொன்ன மாதிரி புஷ்பா ஒரு குற்றவாளி, யஷ் அந்த கேஜிஎஸ்ல அவன் குற்றவாளியை ரசிக்கும்படி படம் எடுக்க முடிஞ்ச ஒரு டைரக்டர் இருக்கு உலகத்தில். எனக்கு சரி, என்னோட மக்கள் எனக்கா போடுறான், எனக்கா உயிரிட்டான்னு ஒருத்தனை பற்றி சொல்கிற, ஒரு இனத்தை பற்றி சொல்கிறேன்னா அது எனக்கு பிடிக்கும்படி ஏன் நீ பண்ணல? ஏன் அது ஒரு படமே என்னாலும் பார்க்க முடியல? முதல்ல இந்த படம் யாருக்கு தேவைன்றதை பற்றி பேசணும். யாருக்கு இது கனெக்ட் யாரும் இது பார்க்க தேவையில்லை அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படமே கிடையாது. விசாரணை ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸுக்குன்னு எடுக்கிறது வேறு. இவர் சொன்ன மாதிரி அவர் விசாரணையும் இதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக எடுத்துக்கலாம், பட் அவர் எடுக்கலை. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ராவான படம். அதே மாதிரி இதுவும் ஒரு ராவான படம். நீங்கள் இந்த 24 கிராஃப்ட்ஸ் தெரிஞ்ச சினிமாக்காரனா அல்லது சினிமா அறிவு இருக்கிற ஒரு போய் பார்க்குறவங்களுக்கு மேபி இந்த படம் கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம். இது யாருக்கான படம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைய இளைஞர்கள், அரசியல்னா என்னன்னே தெரியாத இளைஞர்கள், அவங்க போய் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவரோட அரசியலை தான் அவர் பேச முடியும். அது சரியா தப்பா அப்படிங்கிறது அதை பார்த்து அதுக்கப்புறம் அதை பகுப்பாய்வு பண்ண அவங்கவுங்களோட தனிப்பட்ட வெறுப்பு தான் அது. ஸோ நீங்கள் அவர்கிட்ட போய் நீ ஏன் இந்த அரசியல் பேசலை, நீ ஏன் இந்த அரசியல் பேசலன்னு சொல்ல முடியாது. அவருக்கு ஒரு அரசியல் பிடிச்சிருக்கு, அவருக்கும் ஒரு கொள்கை இருக்குது, அதை அவர் பேசுகிறாரு. ரஞ்சித் ஒன்று பேசுகிறாரு, பாரஞ்சித் ஒன்று பேசுகிறாரு, மாரி செல்வராஜ் ஒன்று பேசுகிறாரு. ஃப்ராங்காக சொல்லணும்னா முத்தையா ஒரு அரசியல் பேசுகிறாரு. அந்த மாதிரி இவர் வந்து இவருடைய கொள்கைகளை அவர் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அந்த ப்ரெசன்டேஷனில் வேணால் பிரச்சனை இருக்கலாம், பட் அவர் சொல்ல வந்ததை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது என்னை பொறுத்த வரைக்கும் திணிப்புள்ள ஒரு பாடம். பட் இது கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கானது கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் வேண்டாம், எந்த ஆடியன்ஸ் பார்க்கலாம்? ஃபேமிலி ஆடியன்ஸ் வேணாம், எனக்கு குடும்ப குட்டிகள்லாம் கிடையாது, எந்த ஆடியன்ஸ் பார்க்கலாம்? இன்னைக்கு தியேட்டருக்கு போகிற ஜென்சி கிட்ஸ், 2K கிட்ஸு பார்க்கலாம். 2K கிட்ஸ் பார்த்து அதிலிருந்து என்ன கற்றுக்குவாங்க? அடிப்படை அரசியல். இதில் என்ன அடிப்படை அரசியல் சொல்லியிருக்காங்க? அவருடைய நம்பிக்கை கம்யூனிசம், அதான் அவர் சொல்லியிருக்காரு. சரி, கம்யூனிசம்ங்கிறது அடிப்படை அரசியலுக்குள்ள வருது. கம்யூனிசம்ங்கிறது ஒரு பார்ட்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ், ஒரு சித்தாந்தம். இப்போ இவர் மாரி செல்வராஜோ பாரஞ்சிதோ தலித் அரசியல் பேசுகிறாங்க, அந்த மாதிரி இவர் கம்யூனிஸ்ட் அரசியல் பேசியிருக்காரு. நான் ரெண்டாவது கேட்குறேன், 2K கிட்ஸுக்கு வந்து பள்ளிக்கூடத்துலலாம் வந்து சோசியல் சயின்ஸ் பாடத்துலாம் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்களா என்ன? சோஷியல் சயின்ஸ் பாடத்தில் படிக்கிறது வேறு, அரசியலுங்கிறது வேறு.
சோஷியல் சயின்ஸ் பாடத்தில் அரசியல் கிடையாது. அதில் வந்து வரும் வரலாறு மட்டும்தான் இருக்குது, அதுவும் திரித்து எழுதப்பட்ட வரலாறு. நீங்கள் சொல்கிற இந்த 2K கிட்ஸு இந்த படம் பார்க்குறதுனால என்ன தெரிஞ்சுக்க போகிறாங்க? இப்போது நான் வந்து பராசக்தி பார்த்தேன். பராசக்தி பார்க்கும்போது எனக்கு அதுலேருந்து எனக்கு சில அரசியல் புரிஞ்சிச்சு. 2K கிட்ஸ் பராசக்தி பார்க்க போகிறது கிடையாது. அவங்க எதை பார்த்து அரசியலை தெரிஞ்சுப்பாங்க, என்ன அரசியல் தெரிஞ்சுக்கிறாங்கங்கிறது ரெண்டாவது. அதில் அவங்களுக்கு பிடிப்பு இருக்கா, அதுக்கு சரியா தவறா அப்படிங்கிறது ரெண்டாவது. பட் அவங்களுக்கு அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு பார்க்கறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் சொல்கிற யூடியூப் சேனலில் எந்த 2K கிட்ஸும் பார்க்க போகிறது கிடையாது. அவங்க பராசக்தியும் பார்க்க போகிறது கிடையாது. கலைஞரோட எந்த படத்தையும் பார்க்க போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் இருக்குது தமிழ் சினிமாவில். அரசியல் பேசுகிறதுல ஒரு பெரிய கேப் இருக்குது. அந்த கேப்பு இப்போ தான் நிறைவேறதா நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும், நீங்கள் புத்தகத்தில் படித்ததே திருச்சி எழுதப்பட்டதுன்னு சொல்கிறீங்க, ஸ்கூலில் படித்தது. அப்போது ஒரு சினிமாவில் ஃபிக்ஷனாக எழுதுறதுல எந்த அளவுக்கு திரிக்கப்பட்டு தான் கருத்து வரும்? அப்போ அதுதான் உண்மைன்னு மக்கள் தெரிஞ்சால் தவறுதலாக அந்த விஷயம் போவாதா? ஒரு படமாக ஒரு ஃபிக்ஷனாக ஒரு கதையாக கற்பனை எழுதுறது எப்படி உண்மையாக போய் சேரும்னு நினைக்கிறீங்க நீங்கள் பசங்களுக்கு? பொறுத்த வரைக்கும் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறது. இவர் ஏதாவது ஒன்று சொல்கிறாருல, அதை வந்து அதை அவங்கவுங்க தானே. இப்போ நீங்கள் புத்தகத்தை படித்து இப்போ நான் வந்து இப்போ எனக்கு பெரியார் சிந்தனை இருக்குன்னா நான் பெரியார் புத்தகம் படிச்சிருக்க போகிறேன். புத்தகம் மூலியமாக வரப்போகுது. சினிமா மூலம் தான் வரணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. சினிமா ஒரு முக்கியமான ஊடகம். ரசிகர்களுக்கு அல்லது மனிதர்களுக்கு அரசியலை கொண்டு போய் சேர்க்கறதுல சினிமா வந்து ஒரு முக்கியமான ஊடகம். அது வந்து அந்த கலைஞரும் அண்ணாவும் இருந்தபோது நடந்துச்சு. தமிழ் சினிமாவில் இப்போ லேட்டஸ்ட் இந்த டிகேட்ல மோகன்ஜி, முத்தையா, ரஞ்சித்து, மாரி, வெற்றிமாறன், அப்போது 5 பேருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு ஐடியாலஜி திணிக்கிறாங்க. அப்போ மக்கள் எதை எடுத்துப்பாங்க? ஸோ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா மூலியமாக தான் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. அவ்வளோதான் என்னோட பாயிண்ட். ஒரே ஒரு கேள்வி இதில் கேட்டுறேன். நீங்கள் அரசியல்னு சொல்கிறீங்க இல்லையா, அவுட் ஆஃப் த டாபிக் உள்ள போல கம்யூனிஸ்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறாங்க, அரசியல் பற்றி தெரிஞ்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறீங்களா? எனக்கு முதல் டவுட் என்னென்னா, நீங்கள் நிறைய உங்களுக்கு அரசியல் தெரியுங்கிறதுனால இந்த கேள்வி கேட்குறேன். எந்த கம்யூனிஸ்டத்துலையாவது எங்கேயாவது ஒரு தோழர் உங்களுடைய பாதுகாப்புக்காக இதை வச்சுக்கன்னு கத்தி கொடுத்துருக்காங்களா? நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. மேக்ஸிமம் ஒரு தோளில் துண்டு போட்டு ஒரு உண்டியல் வச்சுட்டு பார்த்துருக்கேன். போராளிகளாக நான் பார்த்துருக்கேன். தோழர் உங்கள் பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த கத்தி கொடுக்குறதெல்லாம் வந்து என்னென்னா, நிறையா ஜாப்பனீஸ் படத்தில் வந்து ரோனின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அது பாதுகாப்புக்காக அந்த கத்தி கொடுப்பாங்க. எதுக்குன்னா போர்க்காலங்கட்டங்களில் அந்த ஒரு வேளை புறமுதிக்கிட்டு ஓடிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க கணையத்தில் அதை குத்தி சாகடிக்கிறதுக்காக கொடுக்கப்படுற கத்தியோடைய வரைமுறை. இப்போது கம்யூனிசம் நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்டில் வந்து கம்யூனிசங்கிறது மார்க்சிசம் இருக்குது, லெனினிசம் இருக்குது, அதே மாதிரி மாவோயிசம்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு புரட்சி நடக்கும்போது அந்த கம்யூனிசமே வகைப்பாடுகளே மாறி மாறி வருது. வலதுசாரி, இடதுசாரி, லெஃப்ட் பார்ட்டி, ரைட்டு பார்ட்டின்னு இத்தனை வகைப்பாடாக இருக்குது. இப்போ நான் ஒரு அரசியலை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா முதல்ல அரசியலோடைய அடிப்படை அரசியல் தெரியணும்னா அடிப்படை அரசியலையே நீங்கள் வந்து சொல்கிற ஒரு பாயிண்டில் இந்த கத்தி வருமா வராதாங்கிற கேள்வி நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்ச வச்ச நமக்கே வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போது நீங்கள் சொல்கிற இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த கத்தி தேவைதானா அப்படிங்கிறது முதல் கேள்வி. அதுக்கே நான் இவ்வளோ கத்த வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த கத்தி வந்து தேவைதானா அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த நீங்கள் கலியப்பெருமாள் அப்படிங்கிற ஒருத்தவர் தான் அந்த 70s வந்து அந்த நக்சல் பாரி அப்படிங்கிற அரியலூர் டிஸ்ட்ரிக்ஸில், ஏன்னா அங்கே தான் வந்து இந்த சர்க்கரை ஆலைகள் கொஞ்சம் அதிகம், அப்போ தான் கரும்பு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அதிகமாக இருந்த காலகட்டங்கள். ஸோ அன்றைய காலகட்டங்களில் முதலாளித்துவம் அப்படிங்கிறத விட பண்ணை அடிமைத்தனம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இப்போது இவங்க சொல்கிற முதல் பாயிண்ட் என்னென்னா, விடுதலை 1ல் வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்காக ஒரு ஃபண்டுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து அந்த கதையை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த கதையை அந்த இடத்துல தொடங்காமல் வேறு எங்கெங்கேயோ போய் சக்கரை ஆலை, அந்த ஆலை, இந்த ஆலைன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற அம்புட்டு பஞ்சாயத்தையும் ஒன்றா கொண்டு வந்து ஒரு பஞ்சாயத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? இங்கே சர்க்கரை ஆலை மட்டும் பிரச்சனை இல்லை, நிறைய ரைஸ் மில்லி இந்த பிரச்சனை நடந்திருக்கு. வன்கொடுமைகள் எல்லா இடத்துலையும் தான் நடந்திருக்கு. சர்க்கரை ஆலையில் இன்னமும் நீங்கள் போய் இந்த விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களை பாருங்கள், அங்கெல்லாம் கரும்பு நெல் சாகுபடி அதிகம். அங்கே கரும்பு நெல் சாகுபடி அதிகத்தில் இன்னும் பல இடங்களில் விக்ரமண்டியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்மெல் வரும். நீங்கள் சொல்கிற இந்த 2K கிட்ஸ் இந்த அரசியல் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா இவ்வளோ சுற்றி நடக்கிற இந்த பிரச்சனைகளே எதுவுமே தெரியாமல் வெறும் பிளைண்டாக ஒரு அரசியல் தெரிஞ்சு என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு கேள்வி வரும்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இப்போது அதில் ஒரு இந்த இளவரசர் சொல்கிற டைலாக் இருக்குல்ல, ரயிலில் தாண்ட, அது என்ன அப்படின்னு அவன் யோசிச்சானா, அதை போய் தேடினானா அவனுக்கு அது என்னன்றது தெரியும்ல. இந்த சீன்ல சண்டே உனக்கு இன்னைக்கு லீவ் வந்திருக்கு, சண்டே உனக்கு லீவ் வந்திருக்குன்னு ஒரு நாளைக்கு நம்ம எல்லாம் 7 நாள் வேலை செஞ்சவங்க தான் விவசாயம் இருந்த வரைக்கும். சண்டே ஒரு நாளைக்கு நமக்கு லீவ் வந்திருக்கு அப்படிங்கிற காரணம் வந்துட்டு ஏதோ ஒரு கம்யூனிஸ்ட் எடுத்த இதால் தான், அது எல்லாருமே அக்ரி பண்ணிக்கிறோம்.
இவர் சொன்ன மாதிரி 2K கிட்ஸ்க்கு இதுக்கு நாலேஜே இருந்திருக்காது. எப்படி சாட்டர்டே சண்டே அவன் பிறந்ததுலேருந்து லீவில் தான் இருக்கான். அது கொண்டு வந்தது ஒரு கம்யூனிஸ்ட் நாள் தான். அது ஒரு நல்ல விஷயம். இந்த படத்தில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டால் அது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது, அந்த பெண் உரிமை பேசும்போது அந்த டைவர்ஸுங்கிற மேட்ரு அவங்க வந்து ஒரு 60s காலகட்டத்தில் காட்டுறாங்க. அது வந்து பெரியாரோட கொள்கையாக இருக்கட்டும், யார் கொள்கையாக வேணா இருந்துக்கட்டும். பட் அது அந்த நீங்கள் சொன்ன அந்த முடிவெற்ற மேட்ரு அது வந்து இட் இஸ் நான் யூனிக்காக பார்க்குறேன். எந்த படத்துலையுமே நான் அந்த மாதிரி ஒரு சீனை பார்த்ததே இல்லை. நீ வந்து ஒரு பொண்ணு மேலே கை வைக்கிறேன்னா அவள் திருப்பி கை வைக்கிறதுக்கான தைரியம் அந்த காலத்தில் இருந்த ஆட்களே கம்மிங்கிறத அதை விட்னஸ் பண்ணி காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 மேட்ரு கண்டிப்பாக இருக்குது. சார் வந்து மேலோட்டமாக சொன்னார் 2K கிட்ஸ்க்கு ஒரு பாடமாக இருக்கும்னு. இதில் புகுத்தின விஷயங்களும் இருக்குது. அவர் சொன்ன மாதிரி வைலன்ஸ் கத்தி கொடுக்கறது வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்லை, நான் படித்ததும் இல்லை. பட் அதே நீங்கள் செகண்ட் ஹாஃபில் வந்தீங்கன்னா இதே வாத்தியார் எவன் கத்தி எடுத்தானோ அவன் தான் சொல்கிறான் கத்தி எடுக்காதீங்க, வைலன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ராங்குன்னு சொல்கிறான். அது எங்கே முடியுது அப்படிங்கிறது தான் மேட்ரு. அது ஏன்னா இப்போ நீங்கள் மாஸ்டர் படத்தில் எனக்கு ஒரு ரொம்ப டைலாக் பிடிக்கும். நீயே குடிச்சு தெரிஞ்சவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்து சொல்லும்போது குடிச்சவனால தான்டா இதை பற்றி பேச முடியும்னு சொல்லிட்டு விஜய் ஒரு டைலாக் சொல்லுவார். அது விஜய் சொன்னதுனால அங்கே இருந்த 2K கிட்ஸ்லாம் விசில் அடித்தான். இங்கே விஜய் சேதுபதி வந்து வாத்தியாராக பேசிகிட்டு இருக்கிறதுனால ஏதோ பிக் பாஸில் சாட்டர்டே சண்டே எபிசோடில் வந்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு போயிட்டாங்களே தவிர்த்து அதுதான் அட்ரஸ் பண்ணணும்னு வெற்றி நினச்சாருன்னு எனக்கு தோணுது. சரி, ஃபைனலாக ஒரே ஒரு கட் மாதிரி நான் சொல்லிடுறேன். ரெக்வஸ்ட் ஃபைனல் கேட்டகரி வச்சுக்கோங்கன்னு பிரச்சனை இல்லை. தமிழ் சினிமாவில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஜாதியை பற்றி பேசுகிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பாஸ் விட்டால் ஆடியன்ஸ்க்கு ஒரு பெருமூச்சாக இருக்கும். யாரை எதை எடுத்துக்கிறதுனே தெரியாமல் மண்டியில் ரொம்ப திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ப்ரெஷர் வர டேரக்டர்ஸ் எல்லாமே திணிக்கிறாங்க. அதை கொஞ்சம் பாஸ் பண்ணி ஒரு நார்மல் மூவிக்கு கொண்டு போனால் நடக்கும். ஸோ ஒரு படத்தை படமாக பார்க்குற மாதிரி கொண்டு போயிடணும். அது என்ன படமாக கமர்ஷியலாக இருக்கட்டும் சரி, மெசேஜ் இல்லை. கொட்டுக்காலியும் எனக்கு வேணும், வாழையும் வேணும், எனக்கு KGF-ம் வேணும், புஷ்பாவும் வேணும். ஆனால் ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுற மாதிரி வேணும். விடுதலையும் வேணும். ஆனால் கரெக்டாக சொல்லுங்கள், நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் பார்த்த நேயர்கள் எல்லாருக்கும் நன்றி. இதுதான் உங்கள் விடுதலை நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்ட வியூஸ்லாம் எங்களோட ப்ரைவேட்டான ஒப்பீனியன் தான். இது யாரையும் திணிக்கப்பட்ட கருத்துக்கள் கிடையாது. நீங்களும் இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டர்ஸில் போய் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.